हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीम् उत्तमश्लोकेन भक्तिर्भवति नैष्टिकी। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाशान्त्यदित्सतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவரையும் நம்மளுடைய இந்த பக்தி விருக்ஷா வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மனதுடைய ஒரு குணம் என்ன அப்படிங்கிறது நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதனால அதை கட்டுப்படுத்தணுங்கிறது அவசியமா என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சாஸ்திரத்துல ரொம்ப அற்புதமான 2 உதாரணங்கள் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குளவி, தமிழ்ல குளவின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. தெரியும் இல்லையா குளவினா என்னன்னு? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்களா? வண்டு மாதிரி சொல்றீங்களா பிரபு? வண்டு மாதிரி. எஸ் எஸ் எஸ், வண்டு மாதிரி தான். பட் ஆனா அது கொஞ்சம் வாஸ்ன்னு நினைக்கிறேன் பிரபுஜி. சம்திங் வாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குளவி இருக்கும். அந்த பூக்கிட்ட எல்லாம் நிறைய வருது பிரபுஜி. இல்ல, பூக்கிட்ட வர்றதுன்னு இல்ல. இது அந்த எல்லோ கலர்ல கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ்டான ஒரு எல்லோ கலர்ல. எஸ் பிரபுஜி. அது கடிச்சதுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஐயோ, செமவலி பிரபு. ஸோ யா, இந்த கேட்டர்பில்லர் அது அந்த குளவி என்ன பண்ணோம்னா, அது ஒரு புழு, ஒரு ஓர்ம், அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணும், அது ஒரு மண்ணுலயே ஒரு சின்ன கூடு கட்டி வச்சிருக்கும். அது உள்ளுக்குள்ள என்ன பண்ணும், இதை ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள போட்டுட்டு அது வெளியில வர விடாத மாதிரி க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும், அந்த புழு என்ன பண்ணும், அப்பப்போ என்ன பண்ணும், கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுல அந்த புழு என்ன பண்ணும், பயங்கரமான அந்த வேதனையில அப்படியே துடிக்கும். ஐயோ, என்னைய காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணும், ஒரு வாட்டி கொட்டிட்டு போயிடும், திரும்ப வரும். அப்ப அந்த புழுவுக்கு அந்த குளவி வரக்கூடிய அந்த சத்தம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டே அப்படியே உயிரே போற மாதிரியான ஒரு பயம் வந்துடும். ஆஹா, குளவி வந்துருச்சே, என்னை இப்ப கொட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த குளவி அந்த புழு என்ன பண்ணுவாங்க, நாள் முழுவதும் இந்த பயத்திலேயே இந்த குளவியை நினைச்சு நினைச்சு என்ன ஆயிருமா, அதுக்கப்புறமா அந்த புழு என்ன ஆயிரும், கொஞ்ச நாள்ல அது ஒரு குளவியா மாறி இருக்கும். அது குளவியா மாறினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இந்த குளவி என்ன பண்ணிடும், அதை ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, என்னுடைய டியூட்டி ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த புழு என்ன பண்ணும், குளவியா மாறின புழு இது இன்னொரு புழுவை எடுத்துட்டு இது டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும். இந்த விதத்துலதான் அந்த குளவி இனம் பெருகுமா. இது ஒரு உதாரணம். ஏன் சொல்ல வந்தேன்றதை நான் அப்புறம் சொல்றேன். இன்னொரு உதாரணம் இருக்கு. சேம் அதே ஒரு புழு. அந்த புழு என்ன பண்ணும், தனக்குத்தானே ஒரு கூடு கட்டிக்கும். தனக்குத்தானே ஒரு கூடு கட்டிக்கிட்டு அது என்ன பண்ணும், ஒரு அழகான அந்த ஒரு வண்ணத்து பூச்சியை நினைச்சிட்டு அது என்ன பண்ணும், அதையே நினைச்சிட்டே இருக்கிறதுனால அந்த புழு அந்த புழு என்ன ஆயிருது, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு வண்ணத்து பூச்சியா அது மாறி வெளியில வரும். இந்த ஒரு புழுவும் எங்கேயுமே வெளியில நடமாட முடியாம, ஒரு சுதந்திரம் இல்லாத, ஒரு கடுமையான ஒரு கண்ட்ரோல்டான ஒரு வாழ்க்கையை
அந்த புழு வந்து ஏத்துக்குது. அது ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இங்க நடக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புழு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வண்ணத்து பூச்சியா மாறிடுது. ஆனா இந்த பக்கம் ஒரு புழு வந்து ஆஹ் விருப்பமே இல்லாம, அதே சமயத்துல வந்து ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அந்த புழு வந்து என்ன பண்ணிருது, அதுவும் வந்துட்டு ஒரு தவறான ஒரு நபரா வந்து மாறிடுது. அடுத்தவங்கள வந்து துன்பப்படுத்தக்கூடிய ஒரு கடினமான ஒரு ஜீவராசியா, அது அந்த ஒரு குளவியா வந்து மாறிடுது. அதுக்கப்புறமா அதோடைய சுபாவம் எப்படி ஆயிருது, இன்னொரு ஜீவராசியை பிடிச்சு டார்ச்சர் பண்ற மாதிரியான ஒரு சுபாவமா மாறிடுது. உம் இப்போ ஏன் பிரபு நமக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 2 இடத்துலயுமே வந்து புழுதான் வந்து மெயின். ஆனா அது 2 இருந்த இடத்துல அது எதை வந்து ஸ்மரணம் பண்ணுதோ, எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது எடுத்துக்கிச்சோ, அதுக்கு ஏத்த மாதிரி வந்து என்ன ஆகுது, அது 2 டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் அது வந்து ஏத்துக்குது. ஸோ இதுதான் வந்து மனசோடைய ஒரு சுபாவம். இந்த மனசு வந்து ஒரு தவறான ஒரு சத்சங்கத்துல வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா, அது என்ன பண்ணும், புலனின்பத்திற்கு விருப்பமா இருக்கிற நபர்களுடைய ஒரு சத்சங்கம் கிடைச்சு அவதையே பார்த்து 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 வந்து என்ன ஆகும், அந்த ஆஹ் அந்த புழு வந்து என்ன ஆயிரும், அதுக்கும் வந்து எப்படி அந்த அதுவும் வந்து ஒரு குளவியா மாறினதோ, அதே மாதிரி ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா அதோடைய அந்த மனசு புலனின்பத்திற்கான ஒரு விஷயத்திலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோட சேர்ந்து பார்த்து அதே செயலை செஞ்சு செஞ்சு வந்து என்ன ஆயிடுது, நாளடைவுல அதுக்கும் சுபாவம் அதே மாதிரியே மாறிடுது. நானும் வந்து இந்த மாதிரி ஒரு புலனின்பத்துலதான் ஈடுபடணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அது மாறுறது மட்டும் இல்லாம என்ன பண்ணும், தன்னோட வந்து தொடர்பு இருக்கக்கூடிய மத்தவங்களையும் வந்து என்ன பண்ணும், கட்டாயப்படுத்தி அதை வந்து மாத்தும். இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மையிலே வந்து ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இல்லாட்டினா கூட, வேற வாழ்க்கையை வந்து ஏத்துக்கிறதுக்கு வழி இல்லாம ஏத்துக்கிட்டவங்க வந்து என்ன பண்றாங்க, எப்படி இந்த குளவி வந்து கட்டாயப்படுத்தி வந்து அந்த புழுவை வந்து மாத்துச்சோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் இந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய விஞ்ஞானிகளா இருக்கட்டும், யாரா நாஸ்திகர்கள் யாரா கூட இருக்கட்டும், அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கு முடியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க இல்ல. அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க, விருப்பமே இல்லாட்டினா கூட ஒரு லைஃபை ஏத்துக்கிட்டு அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அதை எல்லாருமே வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரையும் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் வந்து சந்தோஷமான வாழ்க்கை, நீங்க எல்லாம் தப்பான வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நாம என்ன பண்றோம், அவங்க கிட்ட இருந்து அந்த எஜுகேஷனை எடுத்துக்கிட்டு நாமளும் வந்து என்ன பண்றோம், மத்தவங்களுக்கு அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுதான் கரெக்டான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு விதமா இந்த மனசு வந்து இப்படிப்பட்ட நபர்களோட ஒரு தொடர்புல இருக்கும்போது என்ன பண்ணுது, அது ஒரு குளவியா மாறி நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதே இது இன்னொரு உதாரணம் சொன்னோம். அந்த புழு வந்து என்ன பண்ணுது, தனக்குத்தானே வந்து ஒரு கண்ட்ரோல்டான ஒரு லிமிட்டடான ஒரு லைஃப் அது வந்து ஏற்படுத்திக்குது. உம் தனக்குத்தானே வந்து ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்குது. இதுதான் என் வாழ்க்கை, இப்படித்தான் நான் கட்டுப்பாடோட இருக்கணும், எனக்கு இந்த சூழ்நிலையில இப்ப நான் வந்து ஆஹ் நான் கண்ட்ரோல்டா இருந்தாதான் எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த குழு என்ன பண்ணுது, அதை விரும்பி ஏத்துக்கிட்டு அது என்ன ஆயிருது, அது ஒண்டர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை அது வந்து மாத்திக்குது. அது எப்படி எல்லாருமே வந்து விரும்பி ஏத்துக்கக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சியா அது வந்து மாறிடுது, ஒரு பட்டர்ஃப்ளையா மாறிடுது. ஒரு புழு நம்மளுடைய கையில வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதை பார்த்தா நமக்கு வந்து ஆனந்தமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, ஓ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அப்படியே அருவருப்புல என்ன பண்ணுவோம், தட்டி விட்டுருவோம், இல்லைன்னா கொன்றுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், அது நமக்கு பிடிக்காது. ஆனா ஒரு வண்ணத்து பூச்சி வந்து நம்ம கையில உட்கார்ந்தா அதை பாக்குறதுக்கு நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓ வா, சோ நைஸ், பாரு அந்த பட்டர்ஃப்ளை வந்து அப்படியே அதே என் கையில வந்து உட்காந்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி இருந்தது, அது ஒரு புழுவா தான் இருந்தது. ஆனா இப்போ அதோடைய ரூபத்தை மாத்தின உடனே நமக்கு அது வந்து பிரியமானதா மாறிடுச்சு. ஸோ அது மாதிரி இந்த மனசு
தனக்குத்தானே வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்திக்கிட்டு அது ஒரு ரெகுலேட்டடான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கும் போது பகவத்கீதையில கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசங்கள் எல்லாம் வந்து ஏத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய அந்த மனசு வாழ்றதுக்கு பழக்கப்படுத்திக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த அந்த புழு எப்படி அருவருக்கத்தக்கதா இருக்கும் அது மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் அருவருக்கத்தக்க நிறைய குணம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், வெளியில தெரியாம நிறைய வந்து மேக்கப் பண்ணி மறைச்சிடுறோம். ஆஹ் எப்படின்னா ஒரு நல்ல கேக் இருக்கும். அந்த கேக் வந்துட்டு பாக்குறதுக்கு வெளியில என்ன பண்ணுவாங்க, ஃபுல் க்ரீம் வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி வெளியில எதுவுமே அது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி கவர் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி நாம என்ன பண்றோம், இந்த தேகத்தை பலவிதமான மேக்கப் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லி என்ன பண்ணிப்போம், உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அருவருப்பான குணங்கள் எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிக்கிறோம். ஆனா நமக்குள்ளேயும் அந்த குணங்கள் இருக்கதான் செய்யுது. நாம என்ன பண்ணணும், இந்த கிருஷ்ண பக்தி வாழ்க்கையை வந்து இந்த மனசுக்கு கத்துக் கொடுக்கணும். ஏன்னா இந்த மனசுனால வந்து என்ன பண்ண முடியும், ரெண்டு விதமாவும் செயல்பட முடியும். அதை குறிச்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அந்த மனசை நாம வந்து சரியான ஒரு விதத்துல கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம அதை வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த மனசு வந்து என்ன ஆயிருது, ஒரு அழகான ஒரு வண்ணத்து பூச்சியா அது மாறிடுது. அது வந்து எல்லாருனாலையும் விரும்பக்கூடிய, எல்லாருனாலையும் வந்து ஆஹ் ஏத்துக்கக்கூடிய ஒரு நபரா அதை வந்து மாத்திடுது. அந்த அளவுக்கு இந்த மனசுக்கு வந்து சக்தி இருக்கு. அதனால இந்த மனசு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும் அத. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன வாழ்க்கையில எல்லாரும் வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, அது அவசியமும் இல்லைன்னு வேற வந்து சொல்றாங்க. அது விருப்பப்படி நீ வாழு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த ரெண்டு உதாரணங்கள்ல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்கும் வந்து விருப்பமான நபரா, பிடித்த நபரா வந்து நம்மளை வந்து மாத்துது. கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அது நம்மளை வந்து ஒரு பாய்சன் பண்ணது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் வந்து பாய்சன் ஆக்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஸோ அதனால அந்த மனசை நம்ம கட்டுப்படுத்தணும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மனசு புலனின்பத்தை வந்து எப்பயுமே விரும்புறதுனால, அதை அடையணும்னு நினைக்கிறதுனால இந்த மனசுக்கு எப்பயுமே வந்து ஒண்ணு வந்து சந்தேகம் இருக்கும், இன்னொன்னு வந்து பயம் இருக்கும். இந்த ரெண்டு சுபாவமும் வந்து எப்பயுமே இருக்கும். அதனால நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, நிம்மதியா வாழவும் முடியாது. ஸோ அது பாகவதத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அபயம் தத் சியாத். இந்த மனசை நம்ம வந்து கட்டுப்படுத்தினா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது நமக்கு வந்துட்டு அபயத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து பாகவதத்துல வந்து சொல்லப்படுது. தற்கர்ம சங்கல்ப விகல்பகம் மனோ. மனசு என்ன பண்ணும், அது வந்து எனக்கு ஒரு காரியம் வந்து பிடிச்சிருக்கு, ஒரு காரியம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், ஏற்கிறது ரிஜெக்ட் பண்றது இப்படியே வந்து பண்ணி அது புலனின்பத்துக்கு பக்கமே நம்மளை வந்து இழுத்துட்டு போகும். அப்ப அந்த புலனின்பத்துல நமக்கு வந்து கிடைக்குமோ கிடைக்காதாங்கிற ஒரு சந்தேகமோ, கிடைச்சது வந்து கையை விட்டு போயிருமோன்ற பயமோ எப்பவுமே இருக்கிறதுனால அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்காது. ஆனா எப்போ அந்த மனசை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறோமோ, கட்டுப்படுத்தி ஒரு ஒரு நியமத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழும்போது அந்த மனசு பயமற்ற ஒரு தன்மையை வந்து அடையுது. அது மட்டும் இல்லாம அது என்ன ஆகுது, எல்லாருக்கும் விருப்பமான பிடித்தமான ஒரு நபராகவும் அது வந்து மாறுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட். நம்மளை வந்து இப்படி ஒரு நிலைமையில இருந்து எல்லா விரும்பக்கூடிய அப்படி ஒரு வண்ணத்து பூச்சியா நம்மளை வந்து மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல நாம வந்து இருக்கிறோம். அதுக்கு இந்த மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது உண்மையிலே வந்து அவசியம் அப்படிங்கிறத நாம இந்த உதாரணத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இனியும் தேவையா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு கன்க்ளூஷனை கொடுத்துட்டேன்.
பட் இருந்தாலும் வந்து அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. யாராவது வந்து படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மனதை கட்டுப்படுத்துவது நமக்கு தேவையா? பகவத்கீதை அத்தியாயம் 6.5. உத்தரேத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதவியேத் ஆத்மைவ ஹித் மனோபந்தூர் ஆத்மை ரிபுர் ஆத்மனஹ. மொழிபெயர்ப்பு: மனதின் பிரபுஜி மொழிபெயர்ப்பு: மனிதன் தன் மனதாலேயே தன்னை உயர்த்து கொள்ள வேண்டும், இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. மனமே கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் எதிரியும் ஆவான். பொருளுரை: ஆத்மா எனும் சொல் உபயோகிக்கப்படும் இடத்திற்கு ஏற்ப உடல், மனம், ஆத்மா என வெவ்வேறு பொருள்படும். யோக முறையில் கட்டுண்ட ஆத்மாவும் மனமும் மிகவும் முக்கியமானவை. யோக பயிற்சியின் மையம் மனமே என்பதால் இங்கே ஆத்மா என்பது மனதை குறிக்கின்றது. யோக பயிற்சியின் நோக்கம் மனதை கட்டுப்படுத்துவதும் புலனின்ப பொருள்களின் மீதான பற்றிலிருந்து அதனை விலக்குவதும் ஆகும். மாயின் வலையினின்றும் கட்டுண்ட ஆத்மாவை விடுவிக்கும் வகையில் மனதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜட நிலையில் ஒருவன் மனதின் ஆதிக்கத்திற்கும் புலன்களின் ஆதிக்கத்திற்கும் உட்படுத்தப்படுகின்றான். உண்மை என்னவெனில், ஜட இயற்கையை ஆள விரும்பும் அகங்காரத்துடன் மனம் இணைந்துள்ளதால் தூய ஆத்மா இப்பௌதீக உலகில் சிக்கியுள்ளது. எனவே ஜட இயற்கையின் பளபளப்பினால் கவரப்படாதவாறு மனம் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாவை காப்பாற்ற முயல வேண்டும். புலனின்ப பொருள்களின் கவர்ச்சியினால் ஒருவன் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளக் கூடாது. ஒருவன் எந்த அளவிற்கு புலனின்ப பொருள்களால் கவரப்படுகிறாரோ அந்த அளவிற்கு அவன் ஜட வாழ்வில் பிணைக்கப்படுகிறான். இப்பிணைப்பிலிருந்து விடுபட மனதை கிருஷ்ண உணவில் ஈடுபடுத்துவதே மிகச்சிறந்த வழியாகும். அதனை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதே ஹி என்னும் சொல்லி இதை வலியுறுத்துவதாக, அதாவது ஒருவன் இதை செய்தே ஆக வேண்டும் என்ற பொருள் இங்கே உபயோகிக்கப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. மன ஏவ மனுஷ்மானம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ பந்தாய விஷயா சங்கோ முக்தை நிச்சயம் மன. மனதின் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம். புலனின்ப பொருள்களில் ஆழ்ந்துள்ள மனம் பந்தத்திற்கும் அவற்றிலிருந்து விளக்கப்பட்ட மனம் மோட்சத்திற்கும் காரணமாகின்றன. அமிர்த பிந்து உபனிஷத் 2. எனவே கிருஷ்ண உணவில் எப்பொழுதும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மனம் உன்னத மோட்சத்திற்கு காரணமாகின்றது. ஹரே கிருஷ்ணா. மனதை நாம வந்து கட்டுப்படுத்தணுமா இல்லையா, தேவையா இல்லையா, இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சர்ச்சை, ஒரு விவாதம். ஏன்னா அதை கட்டுப்படுத்தணும்னு வந்து என்ன அவசியம் இருக்கு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். மனதை வந்து கட்டுப்படுத்தணுமா வேண்டாமா? உங்களுக்கு இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள கேட்டுட்டதுனால வந்து இதுக்கேற்ற மாதிரி சொல்லக்கூடாது. காமனா வந்து சொல்லுங்க, கட்டுப்படுத்தணுமா வேண்டாமா? ஒரு நார்மலான ஒரு மனிதனா என்ன ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் சொல்லுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி கட்டுப்படுத்தணும். ஏன் இல்லன்னா அது கடிவாளம் கட்டாத குதிரை மாதிரி இங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க யாரும் வந்து டிவோட்டியா வந்து பதில் சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனநிலைப்படி கட்டுப்படுத்தணும்னு வந்து அவசியம் நினைப்பீங்களா இல்லையா? பிரபுஜி ஆக்சுவலி உண்மையில சொல்லுவது, இதுக்கு பகவத்கீதையில முன்னாடி எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே பிரபுஜி எப்படி வேணா வாழலான்றது வந்து ஈஸி பிரபுஜி, ரைட்? இப்படிதான் வாழணுங்கிறது தான் கஷ்டம், ரைட்? அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படிதான் இதுதான் நம்ம இதுல இப்படி பண்ணணும்னா பண்ணணும். இட்ஸ் ஓகே அப்படிலாம் சொல்றதுலாம் எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே சொன்னதுல. அதனால இதுக்கு இந்த கிருஷ்ண கான்சியஸ்ல வரதுக்கு முன்னாடியில இருந்தே எங்க அம்மா சொன்னது, இப்படி வாழணுங்கிறது வெரி ஹார்ட், பட் அதை நீ பண்ணணும், அதுதான் நீ செய்யணும், அதுதான் உனக்கு இது. எப்படி வேணாலும் எல்லாரும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபுஜி. சோ அதனால வந்து எனக்கு இது முன்னாடில இருந்து ஓரளவுக்கு சோ இப்படிதான் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, இதனால என்ன போலாமா அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லைனோ, இது இந்த ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, இந்த பண்டிகை இப்படிதான் பண்ணணும்னா அப்படிதான், அதுக்கு இது பண்ணணும்னா அது பண்றது. இது என்ன பண்ணி அவர் சாப்பிடுவாரா போவாரா இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்பாங்க. இது என்ன பண்ணணுமா அப்படிலாம் கேட்பாங்க. நோ, இந்த பண்டிகைக்கு இப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னா அதை பண்ணணும்ட்டு அம்மா சொன்னதை சூப்பர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரைட், ஏன்னா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறத. நீங்க வந்து ஒரு தெய்வத்தாயால வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கீங்க. தேங்க்யூ பிரபுஜி. எங்க அம்மாவோட சோல் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு அது போய் சேரட்டும். இந்த ஒரு நல்வாழ்க்கை. நிஜமா எங்க வந்து எங்க அப்பா அம்மா தான் சொல்லுவா, எங்க பெரியம்மா எல்லாம் அதான் சொல்லுவா,
எங்க அம்மா வந்து ரொம்ப என்ன சொல்லுவான்னா, நான் ரொம்ப சின்ன வயசுல இங்க, அங்க இந்த நான் பிராமின்ஸோடலாம் ஓடி போய் அந்த குழந்தைங்களோடலாம் விளையாடி ஆத்துக்குள்ளலாம் போயிடுவேன். அப்ப அம்மா அங்க போயிட்டு வந்தோனே சொல்லுவா, "அவ ஆத்துலலாம் உள்ள போக்கூடாது. அவ ஏதாவது குடுத்துருவா. நீ எதையாவது சாப்பிட்டுட போற. செய்யக்கூடாது. நம்ம ஆத்து நீ இப்படிதான் இருக்கணும். வெளியிலயே இருந்து பார்த்து பேசிட்டு வா. புக் வாங்கணும்னா கூட வெளியிலயே இருந்து பார்த்து வாங்கிட்டு வா." அப்ப நான் அம்மாட்ட சொல்லுவேன், "ஏம்மா இப்படி பயப்படுற? நான் அப்படிலாம் சாப்பிட மாட்டேன்." "இல்ல இந்த மனசு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கே பண்ணலாமேன்னு தோணிடுடி. அதனால தான் சொல்றேன். நீ அங்கலாம் உள்ள போ." அப்படிம்பா. ஆனா இப்ப அத எனக்கு நெனச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா வந்து அத ஒரு நல்ல வழியில எனக்கு சொல்லிக் குடுத்து, அவ அதுக்கு போனா கூட வெளியிலயே இருந்து புக்கெல்லாம் வாங்கிட்டு, புக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, படிக்கிறதெல்லாம் ஏதாவது இருந்தா கூட இல்லன்னா, "நீ அந்த பொண்ண நம்ம ஆத்துக்கு கூப்பிடு" அப்படின்னு சொல்லுவா. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏம்மா நான் அவ ஆத்துக்கு போகக்கூடாதுன்னு. ஆனா, இப்ப தெரியுது. இதெல்லாம் ஒரு வகையில மனச கட்டுப்படுத்துறது தான். அங்க போய் நம்ம எதையாவது சாப்பிட்டுடக்கூடாது, எதையாவது தொட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக அம்மா சொல்லிக் குடுத்துருக்கா அப்படின்ட்டு ரொம்ப நெனச்சுப்பேன் நானு. தேங்க் யூ பிரபு. வெரி குட். வேற யாராவது? ஓகே. சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இங்க? கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் டிசிஷன். கிருஷ்ணர் அதுல வந்து தலையிட போறது கிடையாது. ஆனா கிருஷ்ணர் வந்து அந்த 2 நாளையும் என்ன வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்றாரு. இந்த மனச வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும்? 2 விதமா பயன்படுத்திக்க முடியும். ஒண்ணு, இந்த மனசனால நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மள வந்து எடுத்துட்டு போக முடியும். இன்னொன்னு, நம்மள தாழ்ந்த நிலைக்கும் வந்து எடுத்துட்டு போக முடியும். அந்த அளவுக்கு இந்த மனசுக்கு வந்து ஒரு சக்தி அப்படிங்கிறது வந்து இருக்கு. இந்த மனசு ஆ எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா, சாதாரணமான ஒரு நபர வலிமை மிக்க ஒரு நபரா மாத்த முடியும். வலிமை மிக்க ஒரு நபர வந்து என்ன பண்ண முடியும்? ரொம்ப சாதாரணமான ஒரு நபராவும் வந்து மாத்த முடியும். இது லௌகீகமா நம்ம வந்து பலவிதமான உதாரணங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சத்திரியனா இருப்பாரு. அவர பார்த்தா வந்து எல்லா எதிரிகளும் வந்து நடுங்குவாங்க. ஆனா, அவர் வந்து ஒரு மனச கட்டுப்படுத்த முடியாததுனால, ஒரு பெண்கிட்ட வந்து தன்னுடைய அந்த மனச வந்து குடுத்துட்டதுனால, அவர்னால என்ன பண்ண முடியல? அந்த பெண்ண வந்து ஜெயிக்க முடியல. ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகாம அவர வந்து தடுக்க முடியல. சோ, அதோடைய ஒரு விளைவு என்ன ஆகுது? எதிரி எதிரிகள் வந்து அத பயன்படுத்தி என்ன பண்ணிடுறாங்க? அவர வந்து ஜெயிச்சிடுறாங்க. அப்போ உன்னதமான ஒரு நிலைமையில வந்து இருந்த ஒரு நபர் வந்து என்ன ஆயிடுறாரு? அந்த ஒரு மனத கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையினால, ரொம்ப ஒரு இழிவான ஒரு நிலைமைக்கு வந்து அவர் போயிடுறாரு. ம். சோ இதுக்கு பல உதாரணங்கள் நம்ம இந்த விதத்திலேயே பல உதாரணங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆ இதே மாதிரி லௌகிகமான எந்த ஒரு விஷயத்துக்கு மேலயும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல் வந்து என்ன ஆகுது? நம்ம மனசு அதுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்காக நம்ம எப்படிப்பட்ட ஒரு கீழான ஒரு நிலைக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறத நம்ம பிராக்டிகலா இப்போ வந்து இப்பயும் நம்மளால வந்து பார்க்க முடியும். நம்மளே சில நேரங்கள்ல அப்படி வந்து நடந்திருக்கலாம். ஆ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, அ பணத்துக்கு மேலயோ, இல்ல ஏதாவது வந்து ஒரு பதவிக்கு மேலயோ ஆ மிகவும் வந்து பற்றுதல் இருக்கிறவங்க, மனசு அதுக்கு மேல வந்து பறி குடுத்தவங்க என்ன பண்றாங்க? அத அடையிறதுக்காக வந்து பல விதங்கள்ல அவங்க வந்து செயல்படுறாங்க. ம். எந்த மாதிரியான ஒரு கீழ்நிலையான செயல்கள செய்றதுக்கும் அவங்க வந்து ரெடியா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து துரியோதனனையே வந்து சொல்லலாம். துரியோதனன் வந்து ஆ பதவிக்கு மேல அவனுக்கு வந்து அதிகமான அந்த ஆசை இருக்கிறதுனால, அந்த பதவியை அடையறதுக்காக அவன் வந்து என்ன பண்றான்? எப்படிப்பட்ட ஒரு செயலையும் செய்றதுக்கு அவன் வந்து தயாரா இருக்கிறான். ம்.
இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த மனசு வந்து என்ன பண்ணுது, நம்மளை கீழ் நிலைமைக்கும் எடுத்துட்டு போகுது, அதே மாதிரி நம்மளை உயர்ந்த நிலைக்கும் எடுத்துட்டு போகுது. அதுதான் வந்து இங்க இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து பிரபுபாதர் வந்து இங்க வந்து கோட் பண்ணியிருக்கிறார். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயம். மனசுதான் வந்து எதுக்கு காரணமா இருக்கு, பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு. எப்போ பந்தாய விஷயா சக்தம், விஷயம் அப்படின்னு சொன்னா பௌதிகமான புலனின்பங்கள். இதுக்கு மேல எப்போ மனசு வந்து பந்தத்தை வந்து வச்சுக்குதோ அப்ப அது வந்து என்ன ஆயிருது, இந்த பௌதிக உலகத்திலேயே சிக்கிக்குது. முக்தாய நிர்விஷயம் அப்படின்னு சொன்னா பௌதிகமான விஷயங்கள்ல இருந்து அது விலகி இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவே மோட்சத்துக்கும் காரணமாயிரும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அப்ப இந்த மனசு வந்து நம்மளை வந்து என்ன பண்றதுக்கு வந்து ஒரு சக்தி உள்ளதா இருக்கு. ஒண்ணு, நம்மள இந்த லௌகிக உலகத்துக்குள்ளேயே நம்மளை வந்து ஆஹ் கட்டுண்டு இருக்கிறதுக்கும் அதுக்கு வந்து முடியும். அதுல இருந்து நம்மளை வந்து விடுவிக்கிறதுக்கும் முடியும். ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிக்கலா நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தி தவறான செயல்களில் வந்து ஈடுபடலை அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணலாம், கவர்மெண்டோடைய அரசாங்கத்தோடைய எந்த விதமான ஒரு தண்டனைக்கும் உட்படாம அவர் வந்து என்ன பண்ணலாம், வெளியில வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அப்படி அவருடைய மனசை கட்டுப்படுத்த முடியாம லௌகிகமான விஷயங்களுக்கு மேல ஆசைப்பட்டு அதை வந்து அரசாங்க விதியை மீறி அவர் வந்து அவர் அடையணும்னு நினைக்கும் போது அப்ப அவர் வந்து என்ன ஆகுறாரு, அவர் தண்டனைக்குள்ளாகிறாரு, அவர் வந்து ஜெயில இருக்க வேண்டியதா இருக்கு. பட் அதுக்கப்புறமா அந்த ஜெயில அவர் வந்து மனசை திருந்தி வருந்தி அதுக்கப்புறமா அவர் வந்து மனசை கட்டுப்படுத்தி அந்த ஆசைகள்ல இருந்து விடுபட்டாருன்னா என்ன ஆகலாம், திரும்பவும் ஜெயில இருந்து விடுவிச்சிடுறாங்க. அவங்க வந்து இந்த ஜெயிலுக்குள்ளதான் நீ இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றது இல்ல, அவரை வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது. சோ பகவானும் அதே மாதிரிதான். நாம இந்த பௌதிக உலகத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்றது இல்ல, அவர் நம்மளை வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது. நாம தான் என்ன பண்றோம், இந்த லௌகிகமான விஷயங்களுக்கு மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்றுதல்னால நாம தான் இங்க இதை அனுபவிக்கணும்ன்ற காரணத்தினால பகவான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை மீறி நம்ம அதை அனுபவிக்க முயற்சி பண்ணி என்ன பண்றோம், நாம இந்த பௌதிக உலகங்கிற இந்த ஜெயிலுக்குள்ளேயே நாம வந்து மாட்டிக்கிறோம். அதுதான் வந்து இங்க பிரச்சனை. அதே இது இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நாம இப்படி வந்து தப்பு பண்ணதுனாலதான் நம்ம வந்து இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்ப நாம உணர்ந்து இனிமே நான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், நான் வந்து சாஸ்திர பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அமைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி எப்ப நான் வந்து ஒரு முடிவு பண்ணி நான் ஒரு நியமத்தோட நான் ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றேனோ அப்போ பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, சரி ஓகே, இவன் வந்து சாஸ்திர பிரகாரம் அவன் வாழ்றதுக்கு ரெடியா இருக்கிறான், வாழ்ந்துகிட்டு இருக்கான், அதனால நான் வந்து என்ன பண்ணணும், இவனுடைய நடத்தைக்காக நான் இவனை இந்த பௌதிக உலகத்துல இருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்றாரு, அந்த நபரை பகவான் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. சோ இது பகவான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனாலும் நாம அதுக்கான முயற்சியில இருக்கிறோமா அப்படிங்கறதா இங்க கேள்வி. ஆனா நாம என்ன பண்றது இல்ல, பகவானுடைய பேச்சை கேட்கறது இல்ல, சாஸ்திரத்துல சொன்னது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை வச்சுக்கிறது இல்ல. நாம என்ன பண்றோம், மனசு போன போக்குல எல்லாம் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கிறோம். சோ எனக்கு வந்துட்டு பல விஷயங்களை வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசை இருக்கிறதுனால நான் என்ன பண்ண முடியல, பகவான் சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்களை என்னால வந்து ஏத்துக்க முடியல. சோ பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய காரிய விவஸ்திதம். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்குமே வந்து சாஸ்திரம் தான் வந்து என்னது, பிரமாணம். அந்த சாஸ்திர பிரமாணம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாம் வந்து என்ன தண்டனை இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி இல்ல, என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றவங்கள வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஸ்ருதி ஸ்மிருதி மம ஆக்ஞா, ஆக்ஞா சேதி மம துரோகி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதி இந்த இரண்டு சாஸ்திரங்களுமே வந்து என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு. ஸோ என்னுடைய பிரின்சிபல் ரூல்ஸ் அப்படின்னு அந்த சாஸ்திரங்களை சொல்றாரு.
அதை யார் ஒருத்தவங்க வந்து ஏத்துக்கலையோ, அதை யாரு வந்து நிராகரிக்கிறாங்களோ அவங்கலாம் யாரு? அவங்க வந்து என்னுடைய துரோகி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அவங்கலாம் எனக்கு துரோகி அவங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் சொன்ன அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை யார் ஒருத்தவங்க வந்து கடைபிடிக்கலையோ அவங்க யாரு? அவங்க எனக்கு துரோகி அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்றோம்? இப்படி இருந்தா என்ன தப்பு? இப்படி செஞ்சா என்ன தப்பு? இப்படி இருந்தா தான் வந்து நம்ம வந்து பக்தி பண்றோம்னு அர்த்தமா? இப்படின்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறோம்? நமக்கு ரொம்ப புத்தி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை நாம வந்து கடைபிடிக்கிறதுக்கு அவாய்ட் பண்றோம். இப்படிலாம் இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லப்பா. ஏன்னா கோயிலுக்கு போனாதான் பக்தி வருமா? வீட்டுல இருந்தெல்லாம் பக்தி வராதா? பக்தி அப்படிங்கிறது மனசுல இருக்கணும். வெளி வேஷத்துல இருக்கக்கூடாது. இப்படின்லாம் வந்து நிறைய டயலாக் நம்ம கேட்டிருப்போம். நம்மளே கூட பேசியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டயலாக் பேசுறதுனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸ்கூலுக்கு வந்துட்டு குழந்தைங்க போறாங்க. போற குழந்தைங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு தான் போகணுமா? யூனிஃபார்ம் போட்டாதான் படிப்பு வருமா? குழந்தைங்க யூனிஃபார்ம் போட்டாதான் படிப்பு வருமா? சொல்லுங்க. படிக்கிறதுக்கும் யூனிஃபார்முக்கும் சம்மந்தம் இருக்கா? இன்டெலிஜென்ட்டுக்கும் யூனிஃபார்முக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்பந்தம் டைரக்டா இல்ல பிரபு. ஆனா அந்த யூனிஃபார்ம் போட்டா அந்த அந்த ஸ்கூலோட ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அதுக்காக குளிச்சாதான் படிப்பு வருமா? ஸ்கூலுக்கு குளிச்சுட்டு தான் போகணுமா? குளிக்காம போகக்கூடாதா? ஆமா. ம்ஹும். குளிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நம்ம புற புற உடம்பு சுத்தமா இருந்தா தான் உள்ள உடம்பும் மனசும் சுத்தமா வரும் பிரபு. அதுக்காகவா அது? சயின்டிபிக்கா பேசணும். குளிக்கிறதுக்கும் இன்டெலிஜென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? சயின்டிபிக்கா தெரியாது பிரபு. குளிச்சாதான் புத்தி நல்லா வளரும், நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே தானே உலகத்துல குளிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் புத்திசாலியா இருக்காங்களா? குளிச்சாதான் சுறுசுறுப்பா இருப்போம் பிரபு. அதுக்காகவா அது? சுறுசுறுப்பா அது இருக்கிறது சயின்டிபிக் தானே. அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா வந்து விலங்குகள்லாம் தினமும் குளிக்குதா? அது சுறுசுறுப்பா இல்லையா? அது குரங்கு மந்தமா தான் நடக்குது பிரபு. குரங்குலாம் வந்து தினமும் பெருசாலாம் சுறுசுறுப்பா இருக்கு. அப்படிலாம் இல்லையே. உங்களுக்கு தெரியல. எறும்பு சுறுசுறுப்பா கிடையாதா? ஐயோ, ஆ? கரெக்ட் 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 பிரபு. எறும்பு தான் சுறுசுறுப்புக்கு வந்து உதாரணமா சொல்லுவாங்க. ம். அது என்ன தினமும் குளிச்சுக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க, வேற யாராவது? குளிக்கிறதுக்கும் இன்டெலிஜென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? சுத்தமா இருக்கு. ஒழுக்க சுத்தம் கட்டுப்பாடு பிரபு. அதை நம்ம ஃபாலோ பண்றதுனால அந்த குளிச்சுட்டு அது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்துடுறோம் நம்ம லைஃப்ல. ஒரு நல்ல ஹேபிட் அது. குளிச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும்னு கேட்கிற போது அது ஒரு கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லணும். குளிக்கிறதுக்கும் இன்டெலிஜென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இல்ல. ம். வேற யாராவது? ஆமா பிரபு. அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரும்போது நமக்கு இன்டெலிஜென்ட் இன்க்ரீஸ் ஆயிடுறது. அதனால அது நான் என்ன பொறுத்தவரையிலும் அது அது ஆமா பிரபு. intelligence ஓகே. வேற வேற யாராவது? பரவாயில்ல, உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் அதை நீங்க சொல்லுங்க. குளிக்கிறதுனால இன்டெலிஜென்ட் வருமா வராது? அவ்வளவுதான். ஆமா இல்ல சொல்லுங்க. அதுக்கும் சம்பந்தம் இல்ல பிரபுஜி. உங்க கேள்விக்கு சம்பந்தம் இல்ல பிரபுஜி. ஓகே. எஸ் ஆர் நோ கொஸ்டின் பிரபுஜி. சோ அதனால சம்பந்தம் ஆமா. இல்ல. எஸ், குட். வேற யாராவது? நானும் தான். ஓகே. ஆனந்தி மாதம் சம்மந்தம் இல்ல. ஸோ மெஜாரிட்டியா வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறீங்க. எஸ். இப்போ நம்ம நேரடியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த குளிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் புத்திக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். நீங்க விஞ்ஞான ரீதியா நீங்க பார்த்தா கூட நேரடியா அப்படிதான் வந்து தோணும். ஆனா
அது வந்து இன்டைரக்டா அதுவும் வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கு அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். ஸோ இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதுக்கு ஆஹ் அதுக்கும் இந்த தூய்மை அப்படிங்கிறதுக்குமே வந்து சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத பகவத்கீதையில கிருஷ்ணரே வந்து சொல்றாரு. ஸோ பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் ஆஹ் 20 விஷயங்கள் ஞானத்துக்கான விஷயங்களா வந்து சொல்றாரு. அந்த 20 விஷயம் ஞானத்துக்கான விஷயத்துல வந்து தூய்மை அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாரு. ஸோ தூய்மை அப்படின்னு சொல்லும் போது என்ன, உடல் தூய்மை உள்ள தூய்மை ரெண்டும் சொல்லலாம். அப்போ உடல் தூய்மைங்கிறது குளிக்கிறதுனால தானே வருது. அப்போ கிருஷ்ணரே வந்து கீதையில என்ன சொல்றாரு, உடல் தூய்மை அப்படிங்கிறது மூலமா தான் ஞானமும் வருது. அது ஞானத்தினுடைய ஒரு விஷயமா வந்து கிருஷ்ணரே வந்து சொல்றாரு. ஓகே. சோ இப்போ நம்ம மனசுக்கு தோணுது குளிச்சாதான், இப்போ நீங்க வெளிப்படையா யோசிச்சீங்கன்னா குளிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தோணலாம். அப்ப நம்ம வந்து குளிக்காமலே வந்து என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு போகலாமே. இப்போ சயின்டிபிக் படி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் உண்மைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களே வந்து என்ன பண்றாங்க, குளிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்றாங்க, யூனிஃபார்ம் போட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்றாங்க. ஷூ போடுறதுக்கும் இன்டெலிஜென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? பிரமாதம் பிரபுஜி, செம்ம பாயிண்ட் பிரபுஜி. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கும் ஷூக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க எனக்கு. ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஆனாலும் டைரக்டா ஒண்ணும் இல்ல. ஆனாலும் ஸ்கூலுக்கு போனா ஷூ இல்லாம போகக்கூடாது. ஒரு பாதுகாப்புக்கு தான். சின்ன பாதுகாப்பு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஷூவே போட்டதே இல்லையா, பாதுகாப்பா இருந்தது இல்லையா? ஆமா பிரபுஜி, நானும் செருப்பு போட்டாமே ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கேன் பிரபுஜி நானு. ஆனா இப்ப நீங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ஷூ போடாம அனுப்பிச்சீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அதுக்கு அதுக்கு அவசியமே பெரிய இல்ல. ஸ்கூல் போனே ஃபீஸ் வந்துடும் வீட்டுக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது என்ன பண்ணிடுறாங்க, டோட்டலா அதெல்லாம் சேர்த்து உங்ககிட்ட இருந்து பிடிங்கிடுறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்து ஸ்கூலுக்குள்ளேயே அனுப்புறாங்க. இதுக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளாவது ஏதாவது கேள்வி கேட்டுக்கிறோமா? இதுக்கு என் படிப்புக்கு என்னையா சம்மந்தம், ஏன் இதெல்லாம் வாங்கணுங்கிறீங்க, ஏன் இதெல்லாம் போடணும்னு சொல்றீங்கன்னு? அதை நம்மளும் கேட்க மாட்டோம். நமக்கும் அதெல்லாம் வந்து போட்டுட்டு போனாதான் வந்து கௌரவமா இருக்கும்னு நினைச்சிட்டு என்ன பண்றது, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை நம்மளே வாங்கி கொடுத்துருவோம். எனியோ, சோ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே, எந்த ஒரு கல்வியா இருந்தாலும் அந்த கல்விக்குன்னு ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வெறுமனையே ஒரு கல்வி மட்டும் கிடையாது. அது வந்து என்ன பண்ணுது, அவங்களுடைய மனசையும் வந்து என்ன பண்ணுது, ஒரு ரெகுலேஷனுக்கு அது வந்து கொண்டு வருது. அப்பதான் வந்து வெளியில இந்த படிப்பை முடிச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா கூட அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க. அவங்க வேலைக்கு போற இடத்துலயும் அவங்களால அந்த டிசிப்ளினை அவங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இது எஜுகேஷனுக்கும் இதுக்கும் டைரக்டான சம்பந்தம் இல்லாட்டினா கூட அது வாழ்க்கையில ஒரு விதமான தேவையா தான் இருக்கு, அவங்கள வந்து அந்த ஒரு டிசிப்ளினா கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால இந்த சாஸ்திரம்ல சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய மனசை வந்து டிசிப்ளின் ஆக்குறதுக்காக தான் சொல்லியிருக்கே தவிர இது ஏதோ வந்து சும்மா ஒரு பொழுதுபோகாம சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. இப்போ கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கிறோம். இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கிறதுனால கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றவங்க திலக்கு போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டா, அப்படி சொன்னா ஏன் திலக்கு போட்டாதான் பக்தி வருமா, கழுத்துல துளசி மாலை போட்டாதான் பக்தி வருமான்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். இதே கேள்வியை ஏன் நீங்க வந்து உங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறப்போ ஷூ போட்டு போனாதான் குழந்தைங்க படிப்பாங்களா, ஷூ இல்லாம போனா படிக்க மாட்டாங்களான்னு நம்ம கேட்டுருக்கிறோமா? அப்படி கேட்டுட்டு நம்ம அதை வந்து இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவோமா, சண்டை போடுவோமா? பண்ண பண்ண மாட்டோம். முடியாது. அங்க நமக்கு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரவே வராது. அங்கெல்லாம் இப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் சேர்ந்து பேசுவோம். ஆனா பக்தி பாதைன்னு வரும்போது அங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னா இதெல்லாம் சும்மாங்க, அது ஏதோ ஒரு இதுக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, அதுக்காக நம்மளாம் அப்படியே எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்படி வந்து ஒரு வைஷ்ணவ உடையில இருந்தா தான் நமக்கு வந்து பக்தி வருமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போகும்போது ஏன் இந்த யூனிஃபார்மோட போனாதான் அவங்களுக்கு வந்து படிப்பு வருமான்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். குழந்தைங்க எப்படி ட்ரெஸ் போட்டு போனா என்ன, இப்போ காலேஜுக்கு போற பசங்க எல்லாம் என்ன யூனிஃபார்ம் உடையா போறாங்க?
சம் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூனிஃபார்மோட தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். எனியாவது இப்போ போலீஸ் கூட இருக்கிறாங்க. போலீஸ் யூனிஃபார்மோடயே வந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, யூனிஃபார்ம் போடாமலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்குமே யூனிஃபார்ம் இல்லாமலே வச்சிருக்கலாம்ல. ஏன் போலீஸ்னா வந்துட்டு தனியா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம்? சொல்லுங்க. போலீஸ்னா ஏன் தனியா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம்? அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குன்னு ஷோ பண்றதுக்காக பிரபுஜி. அவங்கள ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பிரபு யூனிஃபார்ம்னால. இந்த யூனிஃபார்ம்ல வந்தா ஓ இவர் போலீஸ், இந்த யூனிஃபார்ம்ல வந்தா போலீஸ பார்த்து நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறீங்களா? அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பிரபு அவங்களுக்கு. அது மாதிரி இப்ப டாக்டர் கோட் போட்டு வந்தா ஓ இவர் தான் டாக்டர் அப்படின்னு நினைச்சுக்கிறது. நான் போய் சொல்றதுக்கும் அந்த போலீஸ் வந்து சொல்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல பிரபுஜி. அந்த ட்ரெஸ் தான் அது அந்த பவரை கொடுக்குறது பிரபுஜி அவங்களுக்கு. இதெல்லாம் நீங்க வந்து சொசைட்டிக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் சொல்றீங்க. அந்த நபருக்கு என்ன யூஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுனால? அவருக்கு ஒரு அதாரிட்டி வந்துரும் பிரபு. நான் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கேன், ஐ அம் தி போலீஸ், நான் இப்படிதான் இருக்கணும். அந்த தப்பு பண்ணக்கூடாது. கரெக்ட் மாதிரி. சோ நான் இந்த வழியில தான் இருக்கணும். இப்ப நிறைய இடத்துல கரப்ஷன்லாம் நடக்குது, அது டிஃபரெண்ட் பிரபுஜி. பட் இத போட்டிருந்தா இதை பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு இது. யா வெரி குட். அதுதான் முக்கியமான விஷயம். நான் வந்து இந்த ட்ரெஸ்ல இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியாது, பப்ளிக்ல நான் உட்காந்து வந்து நான் லிக்கர் ட்ரிங்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சோ மெனி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த ட்ரெஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ அந்த ட்ரெஸ் வந்து அவரை என்ன பண்ணுது, நேச்சுரலாவே வந்து அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து ஒரு பக்தர்களுக்குமே வந்து இந்த மனசு வந்து நம்ம ரெகுலேட் பண்றதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரியான வைஷ்ணவ அடையாளங்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இது வந்து நம்ம சொன்னா அப்படிலாம் வந்து இருந்தாதான் பக்தி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம வந்து சாஸ்திரம் சொன்னதையே நம்ம வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம இன்டெலிஜென்டா இருக்கிறோம். ஏனியோ ஸோ இது மாதிரி கிருஷ்ண பக்தியில வந்து பல செயல்கள் இருக்கு. அது நமக்கு வந்துட்டு ஒரு ரூல்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இப்படிதான் வந்து பக்தி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்ம மனசை லௌகிகமான விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விடுவிக்கிறதுக்கும் அதை தூய்மைப்படுத்துறதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். அதை உணர்ந்து அந்த மனசை இந்த கட்டுப்பாட்டு விதிகளை கடைப்பிடிக்கிறதுக்கு அதை வந்து பழக்கப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விரும்பி ஏத்துக்கணும். இப்ப நான் முன்னாடியே சொன்ன அந்த உதாரணத்தின்படி வந்து 2 விதமான வாழ்க்கை இருக்கு. அந்த 2 விதமான வாழ்க்கையிலையும் மனசு வந்து என்ன பண்ணுது, சில கஷ்டங்களை அது வந்து ஏத்துக்குது. இப்போ லௌகிகமான ஒரு எஜுகேஷனை எடுத்துக்கோங்க. நல்லா டாப்பரா இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து அந்த நிலைமைக்கு வந்தாங்க? தினமும் அவங்க வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கிரிக்கெட் விளையாண்டு வந்தாங்களா? சொல்லுங்க. எப்படி டாப்பர் ஆவாங்க? அவங்க மனசை கட்டுப்படுத்தி ஒரே அந்த அதுல பிராக்டிஸ் பண்ணி நல்லா வரணும்னு சொல்லி ஒரு மும்முரமா போறதுனால அவங்க வர்றாங்க. யாரு டாப்பரா வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் கிரிக்கெட் விளையாட போறேன், படத்துக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு நான் வந்து பிக்னிக் போறேன், இப்படி எல்லாம் சேர்ந்து சுத்தினாருன்னா அவங்களால கண்டிப்பா டாப்பரா ஆக முடியாது. அதை எல்லாத்தையும் வந்து தியாகம் பண்ணாதான் அவரால் என்ன பண்ண முடியுது, டாப்பர் ஆக முடியுது. அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன ஆகுறாரு, லௌகிகமா வந்து என்ஜாய் பண்றதுக்கு அவர் வந்து முயற்சி செய்யறாரு. அப்போ லௌகிகமான ஒரு எஜுகேஷன்லயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கட்டுப்பாடோட இருந்தாதான் வந்து சக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா, ஆன்மீகமான வாழ்க்கையில அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் கூடாது? அப்படி நம்ம ஏன் வந்து ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை நம்ம விரும்பி ஏத்துக்க கூடாது? அப்படி நம்ம விரும்பி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஃபியூச்சர்ல நமக்கு நல்லது தானே கொடுக்குது. எப்படி அந்த ஒரு புழு விரும்பி தன்னைத்தானே வந்து சுத்தி ஒரு கூடை ஏற்படுத்திக்கிட்டு அது உள்ளுக்குள்ள கட்டுப்பட்டு அந்த ஒரு வண்ணத்து பூச்சி ஆகுறதுக்கு அது வந்து முயற்சி செய்தோ, அதுதான் நம்ம கிருஷ்ண பக்தியில பண்றதுக்கு முயற்சி செய்யறோம். நம்ம மனசுக்கு பல விஷயங்களுக்கு மேல வந்து விருப்பம் இருக்கலாம், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை அனுபவிக்கலான்னு. ஆனா என்ன பண்ணணும், நாம பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டு நியமங்களை வந்துட்டு நம்ம மனசை சுத்தி என்ன பண்ணணும்,
நமக்கு நாமே வந்து கூடு கட்டிக்கணும். அந்த ஒரு வலைய பின்னி நம்மளை வெளியில போக விடாம, நம்ம மனசை வெளியில போக விடாம வந்து என்ன பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். அச்சோ, இதெல்லாம் அவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்றாங்களே, நான் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி. அதெல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி. ரெண்டாவது, அவங்களுடைய ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட்டுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அதை நம்ம வந்து மறந்துடுறோம். பிரபுபாதர் அதுதான் இங்க வந்து சொல்றாரு. லௌகிகமா நம்ம மனசு அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி அது என்ன இருக்கு, ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அது நம்மளை வந்து என்ன பண்ணுது, மேலும் மேலும் இந்த பௌதிக உலகத்துல பந்தப்படுத்துது. ஆனா இந்த மனசு தன்னைத்தானே வந்து நம்ம வந்து இந்த மனசை கட்டுப்படுத்தி லௌகிகமான விஷயத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் நாம வந்து கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாம ஒரு சுதந்திரமா வாழாம நம்மளே வந்துட்டு ஒரு கூட்டுக்குள்ள சுருக்கிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனா ரொம்ப சீக்கிரமே நம்ம வந்து என்ன ஆக போறோம், அதுல இருந்து வெளியில வந்து ஒரு ஃப்ரீடமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழப்போம். அது கிருஷ்ண பக்தியில வந்து சாத்தியம். அது கிருஷ்ணர் நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஆனா நமக்கு அந்த பொறுமை இல்லை. நாம வந்து என்ன நினைக்கிறோம், நம்மள இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு லைஃப பத்தி மட்டுமே நினைச்சு, அச்சோ நான் இப்படி ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கிறேன், அச்சோ நான் இப்படி ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கிறேன் அப்படின்றத நினைச்சு மட்டும்தான் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் நம்மளை இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு லைஃப்ல நம்மளை வச்சிருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளை வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் கொண்டு போறதுக்காக தான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். நாம இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மட்டுமே வந்து நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அதை நினைச்சு நம்ம இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிடவும் கூடாது. அது நமக்கு தான் லாஸ். அததான் இங்க வந்து நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு இப்போ இந்த கிருஷ்ண பக்தியை பண்றதுனால வந்து ஏதாவது சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில இன்கன்வீனியன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம், கிருஷ்ணர் இதை நமக்கு கொடுத்துருக்கிறது நம்மளை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபுக்கு நம்மளை கொண்டு போறதுக்காக அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகத்துல வச்சு என்ன பண்ணிக்கணும், அதெல்லாம் வந்து வாண்டடா விரும்பி என்ன பண்ணிக்கணும், அதெல்லாம் ஏத்துக்கணும். அதை ஏத்து அதை கடந்து வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். பக்தருடைய ஒரு சங்கத்தினாலையும் சாஸ்திர ஞானத்தோடையும் பகவானுடைய நாம ஜபத்தினுடைய பலத்தினாலையும் என்ன பண்ணணும், அப்படியே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தாங்கி அதை கடந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா தென் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் அப்படிங்கிறது கேரண்டி. ஸோ அதுக்கு முக்கியமா நம்ம இந்த மனசை வந்து என்ன பண்ணணும், நாம அதை வந்து நம்மளுடைய மனசுக்கு நாமளே வந்து அந்த ஒரு வலையை சுத்தி என்ன பண்ணிக்கணும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளால ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போக முடியும். ஓகே, படிங்க. கிருஷ்ணா அப்புறம் படிக்கவா? படிங்க. பகவத்கீதை அத்தியாயம் 6 பதம் போதில் போடல பிரபு. ஓகே. பந்துர் ஆத்மா ஸ்மஹஸ்தஸ்ய ஜேனாத்மைவாத்மனா ஜீதக அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவாத். மொழிபெயர்ப்பு: மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகிறது. ஆனால் அவ்வாறு செய்ய தவறுவனுக்கு அதுவே மிகப்பெரிய விரோதியாகும். பொருளுரை: மனதை நண்பனாக செயல்படும்படி மனிதனின் குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ள கட்டுப்படுத்துவதே அஷ்டாங்க யோக பயிற்சியின் நோக்கமாகும். மனம் கட்டுப்படுத்தப்படவில்லையெனில் வெறுமனே வெளிக்காட்சிக்காக செய்யப்படும் யோகம் பலனற்ற கால விரயமே. மனதை அடக்க முடியாதவன் எப்போதும் மிகப்பெரிய விரோதியுடன் வாழ்கிறான். இதனால் அவனது வாழ்வும் அதன் நோக்கமும் பாழாகின்றன. பரமனின் கட்டளைகளை செயலாற்றுவதே ஜீவனின் ஆதார நிலையாகும். மனம் வெல்லப்படாத எதிரியாக இருக்கும் வரை கீழே தெரியல பாழாகின்றன. பரமனின் கட்டளையை செயலாற்றுவதே ஜீவனின் ஆதார நிலையாகும். மனம் வெல்லப்படாத எதிரியாக இருக்கும் வரை காமம், கோபம், பேராசை, மோகம் போன்றவற்றின் கட்டளைகளுக்கு ஒருவன் கீழ்ப்படிய வேண்டியதுதான். ஆனால் மனம் வெல்லப்பட்டவன் அனைவரது இதயத்திலும் பரமாத்மாக வீட்டுள்ள முழு முதற் கடவுளின் ஆணைகளை
நிறைவேற்ற அவன் தானாகவே முன் வருவான். உண்மையான யோகப் பயிற்சி இதயத்தினுள் உள்ள பரமாத்மாவை சந்தித்து அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுவதையும் உள்ளடக்கியதாகும். கிருஷ்ண உணர்வை நேரடியாக மேற்கொள்பவனுக்கு பகவானின் கட்டளைகளிடம் முழுமையாக சரணடைவதெனும் தெரியல இப்போ சரணடைவதென்னும் தன்மை தானாக வந்தடைகிறது. சரணடைவது என்னும் தன்மை தானாக வந்தடைகிறது. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இந்த மனசை வந்து அந்த மனசு மூலமா நம்ம என்ன ஆகுறோம், நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்க முடியும் இல்ல தாழ்த்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முந்தின ஸ்லோகத்துல சொல்றாரு. எப்பயுமே நம்மளுடைய நல்ல முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்கக்கூடிய ஒருத்தரை நாம வந்து என்ன சொல்லுவோம், நண்பன்னு சொல்லுவோம். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடங்களா இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம், எதிரின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய மனசு நம்மளை வந்து முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணுச்சுன்னா அப்ப நம்மளுடைய மனசு நமக்கு என்னவா இருக்கு, நண்பனா இருக்கு. நமக்கு அது வந்து தடையா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த மனசு நமக்கு வந்து எதிரியா இருக்கு. அதுதான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. இப்ப நம்மளுடைய மனச நமக்கு நண்பனா, நமக்கு அது நண்பனா இருக்கா இல்ல எதிரியா இருக்கா, இது ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன பண்ணிக்கணும், ஆலோசனை பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இத ஆலோசனை பண்ணல அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம், அந்த மனசு சொல்றதையெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணி கடைசியில ஏமாந்து போய் நரகத்துல உட்காந்துருக்க வேண்டியதுதான். எப்படி ஒருத்தருக்கு வந்து வெளிப்புறமா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியும், நம்ம அவர் கூட வந்து நம்பி ஒரு நட்பு வச்சிருப்போம், நல்லவரா இருக்கிறாரு, நல்லா பேசுறாரு, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாரு, சிரிக்க சிரிக்க பேசுறாரு அப்படின்லாம் சொல்லி நம்ம என்ன பண்றோம், அந்த நபரோட வந்து ஒரு நட்பு வச்சுக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறப்பதான் நமக்கு வந்து தெரியுது அந்த நபர் நம்ம கிட்ட சும்மா வெளிப்படையா அவர் வந்து சிரிச்சு பேசியிருக்கிறாரே தவிர உள்ளுக்குள்ள உண்மையிலேயே அந்த நட்பு இல்ல. அவர் எதுக்காக வந்து என்கிட்ட நட்பா நடந்திருக்கிறாரு, என்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு என்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும்ன்றதுக்காகவோ வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, பழகி இருக்கிறாரு. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ மனசு பர்டிகுலரா இதைத்தான் நமக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம யாருமே வந்து ரியலைஸ் பண்றதே கிடையாது. இந்த மனசு நம்மளை வந்து என்ன பண்ணுது, நம்ம கூட அப்படியே ரொம்ப நல்லா வந்து பேசி நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி வந்து நடந்துக்கிட்டு அது என்ன பண்ணுது, நம்மளை வந்து சாஸ்திரத்துக்கு விரோதமான செயல்கள்லயே நம்மளை வந்து ஈடுபடுத்துது. அப்படி சாஸ்திரத்துக்கு விரோதமான செயல்கள்லயே ஈடுபடுத்தி கடைசியில அது என்ன பண்ணுது, எஸ்கேப் ஆயிடுது. மீன்ஸ் மனசு நம்ம கூட எப்பயுமே இருக்க போறதுதான். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நம்மள அதை வந்து ஒரு நரக வாழ்க்கையில கொண்டு போய் தள்ளிடுது. நம்ம தான் கடைசியில ஏமாந்து போயிடுவோம். இந்த மனசு ரொம்ப நல்லவன்னு சொல்லி நம்பி போய் கடைசியில ஏமாந்து போய் நம்ம வேற வேற ஒரு வாழ்க்கையில சுத்திக்கிட்டு கஷ்டப்பட போறது இந்த ஆத்மா தான். மனசுக்கு எந்த விதமான ஒரு வேதனை என்ன இருக்கு இல்லையா, ஆத்மா தான் பகவானை விட்டு பிரிஞ்சு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதனால இந்த ஆத்மா இந்த மனசு அப்படிங்கிறது வந்து நமக்கு நிஜமான நண்பனா இருக்கா இல்ல நம்மள வந்துட்டு இப்படி சிரிச்சு பேசி நம்மள வந்து ஏமாத்துதான் அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து சுய ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மனசு எப்பயுமே வந்து நமக்கு நல்லவன் மாதிரியே தான் வந்து பேசும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பகவத்கீதையோ இல்ல பாகவதமோ புக்கு எடுத்து நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ படிக்கும்போது வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து படிச்சீங்க. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ வந்து மனசு வந்து என்ன சொல்லும் தெரியுமா, அதாவது நீ படிச்சுட்டு இருக்கிற ஓகே நல்ல விஷயம்தான், பட் நீ வந்து உன்னுடைய வீட்டுல வந்துட்டு உன்னோட குழந்தைக்கோ, அதாவது மனசு அப்படி சொல்லும், குழந்தை வந்து இந்த மாதிரி ஒண்ணு கேட்டுச்சு இல்ல கணவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒண்ணு சொன்னாங்க, அதை நீ செஞ்சு முடிச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை யாரு வந்துட்டு நீ ஏன் வந்து இந்த வேலையை பண்ணாம நீ வந்து படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்ணும், பாசிட்டிவா சொல்லும். அப்ப யோசிக்கிறப்ப நமக்கும் ஆமா கரெக்ட் தானே, அவங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு நாம இங்க உட்காந்து படிச்சோம்னா யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல.
அது கரெக்ட் தான். ஆனா மனசு என்ன பண்ணும், அது முதல்ல அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நீங்க சரின்னு சொல்லி அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதை முடிச்சுட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு போவீங்கல்ல, அப்படி மனசு என்ன பண்ணும், அங்கிருந்து இன்னொன்னு வந்து லிங்க் பண்ணி விட்டுரும். சரி வந்துட்டே இல்லையா, அப்படி இதை பண்ணிட்டு அப்புறமா போ அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறமா மனசு இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயேன், அந்த ஒருத்தவங்கள்ட்ட போன் பேச மறந்துட்டியே, பேசிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், மனசு அப்படியே 1 by 1 என்ன பண்ணோம், திரும்ப போய் உட்காந்து படிக்கவே கூடாது. அந்த மாதிரி மனசு என்ன பண்ணும், ஆரம்பத்துல அப்படியே வந்து நமக்கு ரொம்ப ஒரு நன்மையை சொல்ற மாதிரி வந்து என்ன பண்ணும் சொல்லும். சாட்டிங் பண்ணும்போது வந்து அப்படியே அப்படியே அமைதியா மனசு இருக்கும். நமக்கும் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பரவாயில்லையா, நல்லா ஜெபம் பண்றாங்க, மனசு இன்னைக்கு என் பேச்செல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மனசு வந்து என்ன பண்ணும், அந்த ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுரு. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நீ இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னா அப்புறமா அவங்க தான் வந்து உன்னைய தப்பா நினைச்சுப்பாங்க. இந்த டிவோட்டிஸே இப்படிதான், எதுவுமே முன்னாடி ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, டிவோட்டிஸே இப்படிதான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்ணும், ஒரு ரீசன் எடுத்து காமிக்கும். உடனே நம்மளும் திங்க் பண்ணும், கரெக்ட் தானே, டிவோட்டிஸ்னா நம்ம வந்து ப்ராப்பரா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவோம், மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து சாட்டிங் பண்ணலாம், இல்லை சாட்டிங் பண்ணிக்கிட்டே மெசேஜ் அனுப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், மொபைலை எடுப்போம், மெசேஜ் அனுப்புவோம். ஆனா மனசு என்ன பண்ணும், அந்த மெசேஜோட அது வந்து விட விடாது. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், அந்த மொபைல்ல அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் சேண்டிங்கும் ஒரு பக்கம் பண்றோம்னு சொல்லிட்டு அப்படியே மாலையை உருட்டிகிட்டே இருப்போம். கடைசியில மொபைல்ல என்ன ஆகும், இன்னொரு கையில வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி இந்த மனசு என்ன பண்ணும், எப்பயுமே வந்து நல்லவன் மாதிரியே நடிச்சு நம்மளை வந்து ஒரு தப்பான பாதைக்கே நம்மளை வந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். இதை ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், ஆலோசனை பண்ணணும், அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஓ, இந்த மனசு ஆக்சுவலி ஒரு 2 டைம்ஸ் நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும். இந்த மனசு இப்படி என்னைய ட்ரிக் பண்ணி ஏமாத்துதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு பக்தி சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணமோ, அதை எவ்வளவு நேரம் பண்ணணும்னு செய்யணும்னு டிசைட் பண்ணமோ, அந்த டிசைட் பண்ண அந்த டைம் வரைக்கும் அதை முடிக்காம நம்ம மனசோடைய வேற எந்த பேச்சுக்குமே கேட்கக்கூடாது. அது நல்ல அட்வைஸை கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம், ஆனா அதை கேட்கக்கூடாது. ஆனா அதை கேட்டோம்னா என்ன ஆயிடுவான், அப்படியே அந்த பக்கமா போயிடும். இது மனசோடைய ஒரு வேலை. ஸோ அதனால இந்த மனசு அப்படிங்கிறது நமக்கு நண்பனா செயல்படுதா இல்லைன்னா எதிரியா செயல்படுதா அப்படின்னு கேட்டா, மனசு எப்பயுமே வந்து எதிரிதான். எப்படின்னு கேட்டா, ஆச்சாரியர்கள் பாகவதத்துல நமக்கு அது வந்து உதாரணமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த விலங்குகள், அது வந்து சர்க்கஸ்காரங்க என்ன பண்றாங்க, அதை வந்து பிடிச்சி ரொம்ப வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நல்லா ட்ரைனிங் கொடுத்து அது வந்து அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்குற மாதிரியே வந்து தெரியும். அந்த சர்க்கஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரிங்குக்குள்ள போ, இப்படி வந்து பல்டி அடி அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து அந்த விலங்கு வந்து பண்ற மாதிரியே இருக்கும். வெளிப்படையா பாக்குறதுக்கு அந்த விலங்கு முழுவதுமா இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே தான் தெரியும். ஆனா அது எப்பயுமே வந்து சூழ்நிலைக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலை கிடைக்கும் போது என்ன பண்ணிடும், அந்த சர்க்கஸ்காரனே வந்து கடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி தான் இந்த மனசும். ஸோ இந்த மனசும் வந்து அதனாலதான் அந்த விலங்கை எப்படி எந்த அளவுக்கு எப்பயுமே நம்பக்கூடாதோ அதே மாதிரி இந்த மனசையும் எப்பயுமே நம்பக்கூடாது அப்படின்னு நமக்கு ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. அது எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நமக்கு வேற வழி இல்லை. ஏன்னா மனசு வந்து அது நமக்கு வெளியில இல்ல, நம்மளை விட்டுட்டு போயிட்டு அப்புறமா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அது நமக்கு உள்ளுக்குள்ளதான் இருக்கு, நம்மளை விட்டு போறதுக்கு அதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. அதனால அது என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம சில நேரம் வந்து கடுமையா ஸ்ட்ரிக்டா இருக்கிறத பார்த்துட்டு நல்ல புள்ள மாதிரி அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திரும்ப வந்து என்ன பண்ணும், அந்த சூழ்நிலைக்காக அது காத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த மனசு நமக்கு வந்து நண்பனா எதிரியா அப்படின்னு கேட்டா, நம்ம பக்தியில வந்து ஒரு உன்னத நிலையை அடையிற வரைக்கும், அந்த மனசு பக்தியில வந்து உன்னதமான ஒரு ஆனந்தத்தை அடையிற வரைக்கும், அந்த மனசு அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு எதிரி தான். அதை எப்பயுமே வந்து நண்பனா பார்க்கவே கூடாது. அதை ஒரு எதிரியாவே தான் பார்க்கணும். அப்படித்தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். எப்படி வந்து ஆஹ் ஒரு திருடன் வந்து இருந்தான் அப்படின்னு, ஒரு திருடன் வச்சுக்கோங்க, அவன் திருடன்னு நமக்கு தெரியுது. அவன் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனா வந்தான், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், அவன் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு வேலை கேட்கறான். நான் முன்னாடி அந்த மாதிரி இருந்தேன், மன்னிச்சிருங்க, ஆனா இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் வேலைக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, பண்ண தப்ப ஒத்துக்கிட்டான், திருந்திட்டேங்கிறான், இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்றான், சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? சேர்த்துக்கிறோம். என்னதான் அவனை வந்து அவன் அந்த அவ்வளவு தூரம் சொன்னா கூட நாம வந்து அவனுக்கு மேல முழுமையான ஒரு நம்பிக்கையை வைப்போமா? சொல்லுங்க. அந்த மாதிரி ஒருத்தனை வந்து வேலைக்கு சேர்த்துருந்தீங்கன்னா முழுசா அவனை நீங்க நம்பி அவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் உடனே கொடுத்துருவீங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும் பிரபுஜி, அந்த நம்பிக்கை திரும்பி அவங்க மேல வரத்துக்கு, ரைட்? எஸ். உடனே வராது. 100%. யா, வெரி குட். அதேதான். இந்த மனசு ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்கு, அந்த மாதிரி பல தடவை நம்மளை வந்து ஏமாத்திருக்கு. இது மாதிரி வந்து நம்மள பல சமயத்துல தவறான செயல்கள்ல அது ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மளை இழுத்துட்டு போய் மாட்டி விட்டுருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்தா கூட நாம என்ன பண்றோம், நம்மளுடைய மனசை நம்ம திரும்ப திரும்ப வந்து ஃபுல் ஃபெய்த்தோட நம்புறோம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு தப்பு. நம்ம என்ன பண்ணணும், அந்த மனசை நம்ப கூடாது. மனசுனால வரக்கூடிய அந்த எண்ணங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அது வந்து தேவையா இல்லையான்னு யோசிச்சு என்ன பண்ணணும், அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த மனசுல இருந்து வர்றதை எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து ஏத்துக்கிட்டு அப்படியே செய்யறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஏன்னா இந்த மனசோடைய சுபாவமே வந்து நம்மளை ஏமாத்துறது தான். அந்த சொல்லுவாங்களே, ஒரு முறை வந்து அந்த திருடி அந்த ஒரு டேஸ்ட் பண்ணவனுக்கு வந்து அந்த சுபாவம் போகாது, திரும்ப திரும்ப அவன் திருடணும்னு நினைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்கோர்ஸ் திரும்பி நல்லவனாகவும் வாழலாம், வாழவே முடியாதுன்னு கிடையாது. பட் அதுல வந்து ஒரு சுவையை வந்து அனுபவிச்சவங்களால என்ன பண்ண முடியாது, அதை விட முடியாது. அது மாதிரிதான் இந்த மனசு வந்து தப்பான ஒரு விஷயத்திலேயே வந்து இன்பத்தை வந்து அனுபவிச்சதுனால, அது ஆனந்தமா இருக்குன்னு அது நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், எப்பயுமே வந்து தப்பான பாதையில இழுத்துட்டு போறதுக்கு அது ரெடியா இருக்கும். அதனால அந்த மனசு முழுசுமா திரும்பி அது வந்து பகவானுக்கு மேல வந்து ஒரு அந்த ஒரு பற்றுதலை வளர்த்துக்கிடாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மனசை வந்து நம்பக்கூடாது. அந்த மனசை நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா வந்து வாட்ச் பண்ணணும். அதை விஜிலண்டா வந்து வாட்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அப்போ அந்த மனசு வந்து நமக்கு நண்பனா மாறும். மனசு எப்போ வந்து பகவானை பத்தியே வந்து அதிகமா அது வந்து திங்க் பண்றதுக்கு வந்து பழகிருச்சோ, எப்போ அதுவே வந்து பகவானுடைய சேவையில வந்து ஒரு ஆர்வத்தை வந்து காமிக்குதோ, அப்போ அந்த மனசு வந்து திருந்தி மாறிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இந்த சாதனா பக்தியில வந்து 9 நிலைகள் இருக்கு. ஆதோ ஸ்ரத்தா, பஜன கிரியா, சாது சங்கா, அனர்த்த நிவர்த்தி, அப்புறமா வந்து என்னது ஆசக்தி, அப்புறமா வந்து ரதி, பாவ பிரேமம், இப்படி வந்து இது ஒரு 9 நிலைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆச்சாரியர்களால. அதுல ஒரு இந்த ஆசக்தி அப்படிங்கிற ஒரு நிலை, அதையும் தாண்டி பாவ நிலை வரைக்கும் கூட ஒருத்தருடைய மனசு அப்படிங்கிறது வந்து முழுவதுமா நம்பக்கூடிய தன்மையில இருக்காது அப்படிங்கிறாங்க. அந்த மனசுக்குள்ள வந்து அந்த புலன்பத்துக்கான அந்த எண்ணம் அப்படிங்கிறது அந்த ஒரு பாவ நிலைக்கு வர்ற வரைக்கும் கூட வந்து இருக்கும், அதோடைய ட்ரேஸ் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அந்த ஒரு நிலையெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலை. அந்த நிலை வரைக்கும் நம்ம வந்து எப்போ போவோமோ சொல்ல முடியாது. ஸோ அந்த நிலைக்கு போயிருக்கிறவங்களுடைய மனசையே நம்ப முடியாது அப்படின்னு சொன்னா, நம்மள மாதிரி ஆளுங்களுடைய ஒரு மனசை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால இந்த மனசை வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே விஜிலண்டா அதை வந்து வாட்ச் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய மனசு நமக்கு எதிரிதான் அப்படிங்கிறத நாம வந்து நல்லா வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும்.
ஸோ அப்படி நம்ம அந்த மனசை ப்ராப்பரா வந்து கவனிச்சு அதை எல்லா சூழ்நிலைகள்லையும் தடுத்து நிறுத்தி அதை பகவானுடைய சேவையில தொடர்ச்சியா ஈடுபடுத்துறதுக்கும் பகவானுடைய அந்த ஸ்மரணத்துல இருக்கிறதுக்கும் நம்ம வந்து அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஜீவாத்மாவுடைய உண்மையான ஒரு சொரூபம். அது ஜீவாத்மாவுடைய அந்த உண்மையான அந்த சொரூபத்துக்கு அது வந்து வர்றதுக்கு முயற்சி செய்தது, உதவி பண்ணுது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது உண்மையான நண்பனா இருக்க முடியும். அப்படி இல்லாம அது வந்து ஆஹ் லௌகிகமான விஷயத்துக்கு மேலேயே அது வந்து ஈர்ப்புடையதா இருக்கு, ஆசையோட இருக்கு அப்படின்னு சொன்னா அது நமக்கு எதிரியா இருக்கு அப்படிங்கிறத நாம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ இதுக்கான ஒரு பயிற்சி முறைகள் தான் வந்து ஆன்மீகவாதிகள் வந்து பண்ணக்கூடிய பயிற்சி. ஆன்மீகவாதிகள்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டா மனசை கட்டுப்படுத்துறது தான். இந்த மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் எல்லா ஆன்மீக பயிற்சியோடைய முக்கியமான ஒரு சாரமா இருக்கு. ஏன்னா இந்த மனசை கட்டுப்படுத்தாம ஜெயிக்காம நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அது எந்த ஒரு பாதையா இருந்தாலும் சரி, அது வந்து ஞான மார்க்கமா இருக்கலாம், யோக மார்க்கமா இருக்கலாம், பக்தி மார்க்கமா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இந்த மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மனசு அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு செய்யக்கூடிய செயல்களுடைய ஒரு தன்மை என்ன அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாது. பாகவதத்துல ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கு. எப்போ இந்த உணர்வு மனசு அப்படிங்கிறது வந்து கட்டுப்படுத்தப்படலையோ அப்ப அந்த மனசு வந்து என்ன பண்ணுது, புலன்களை வந்து கண்டாமினேட் பண்ணுது. ஸோ புலன்கள் வந்து கண்டாமினேட்டடா ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த புலன்கள் வந்து என்ன ஆகுது, அதுதான் செயல்கள் செய்யக்கூடியது. அப்ப அந்த செயல் வந்து என்ன ஆயிருது, அது கண்டாமினேட்டட் ஆகுது. எப்போ செயல் வந்து கண்டாமினேட்டட் ஆனதா இருக்குமோ அப்ப அந்த செயலுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும், அதுவும் வந்து கண்டாமினேட்டடா இருக்கும். அப்ப அந்த ரிசல்ட் கண்டாமினேட்டடா இருக்குது அப்படின்னு சொன்னா மறுபடியும் என்ன ஆகும், அதோடைய அந்த விளைவை நாம தான் அனுபவிக்கணும். ஸோ அதனால ஆர்ஜின் எது, மனசு. இந்த மனசு வந்து பியூரா இல்லாம கண்ட்ரோல்டா இல்லாம இருந்தா அது நெக்ஸ்ட் லெவல்ல என்ன ஆகுது, அது கான்சியஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது கான்சியஸ்ல இருந்து அடுத்து என்ன ஆகுது, சென்சஸ் அஃபெக்ட் பண்ணுது. சென்சஸ் ஆக்ஷன்ல வந்து ஈடுபடுது. அந்த ஆக்ஷன் கண்டாமினேட் ஆச்சு அப்படின்னா ஆக்ஷன்ல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் கண்டாமினேட்டடா இருக்கு. ரிசல்ட் கண்டாமினேட்டடா இருந்தா அதை என்ஜாய் பண்ண போறது யாரு, நாம தான். ஸோ அப்போ மனசு என்ன பண்ணுது, நம்மள கம்ப்ளீட்டா வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அதை யாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. என்னுடைய கட்டுப்படுத்தப்படாத அந்த மனசோடைய ஒரு காரணத்தினாலதான் நான் காமம், கோபம், பேராசை இது எல்லாத்துக்கும் நான் வந்து உட்பட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த பௌதிக உலகத்துல நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதே யாருமே வந்து உணர்றதும் கிடையாது, ஏத்துக்கிறதும் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு நம்ம இன்னும் வந்து அந்த மனசு பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மனசு சொல்றதைத்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய கஷ்டம் எல்லாத்துக்குமே வந்து காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும், நாம நம்ம மனசை கட்டுப்படுத்தி அதை நம்மளுடைய ஒரு சிறந்த நண்பனாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். ஓகே. பொய், அகங்காரம், ஈகோ என்ன செய்ய விரும்பும், சொல்லுங்க பார்க்கலாம். ஜட இயற்கையை ஆள விரும்பும். எஸ், பொய், அகங்காரம். வெரி குட். மனம் எப்பொழுது நம்முடைய சிறந்த நண்பன், எப்பொழுது நம்முடைய விரோதி? மனத்தை வென்றவனுக்கு மனம் சிறந்த நண்பன். அது அவனை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். எப்போது நம் மனதை ஜட உலகின் இன்பத்தில் முழுவதுமாக ஈடுபடுத்துகிறோமோ அப்போது அது எதிரியாக இருக்கிறது, நம்மை கீழ்நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஓகே, குட். மூணாவது, நமது மனம் நமது எதிரி என்பதை எந்த அடையாளத்தின் மூலம் புரிந்து கொள்வது? நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பிரபுஜி,
நீங்க இன்னும் என்ன ரொம்ப ஸ்கேன் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. லைக் சொன்னீங்களா அந்த எக்ஸாம்பிள்ல. அதாவது நான் மார்னிங் அதான் பண்ணுவேன். நான் சான் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, சாதம் வச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு அது வரை சாதம் ஆயிட்டு இருக்கும். நம்ம இதுக்குள்ள சாண்டிங் முடிச்சலாம். அப்ப சாதம் வைக்கும்போது எனக்கு ஓகே கஞ்சியும் வச்சலாம். ஓகே, அப்படி மைண்ட் அடுத்தடுத்த வேலையை பண்ணலாம் தான் தோணுது பிரபுஜி. ஆக்சுவலி எனக்கு அப்ப அது எதிரி தானே, ரைட்? நீங்க சொன்ன ஆக்சுவலி எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நான் அதுதான் அப்ப அதனால இப்பெல்லாம் ஓகே 4 hours பண்ணாம எழுந்து கூடாது, அது பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரபுஜி. மாத்தாஜி எனக்கும் அப்படிதாங்க மாத்தாஜி. காலையில எழுந்துப்பேன், சாண்டிங் பேக் எடுத்து அழகா கழுத்துல மாட்டின்றுவேன். சரி நம்ம குக்கர்ல சாதம் வச்சுட்டு சாண்டிங் பண்ண இல்ல அப்புறம் காய் நறுக்கலாமே, இல்ல அப்புறம் இதையும் பண்ணிடலாமே. அது அப்படியே ஆமா, எனக்கும் அப்படிதான் நிறைய நாள் ஆயிடுறது. எஸ் யா. சோ அப்ப வந்து எதிரியா ஆறுது பிரபுஜி. கரெக்ட். அதனால இந்த பிரபு, எதிரி நான் இப்படித்தான் நம்மள சொல்லட்டுமா பிரபு? வந்து அந்த எதிரி நம்மளை எப்படி சீட் பண்றாங்கிறத வந்து தெரிஞ்சு என்ன பண்ணணும், ஆமா அதுக்கப்புறம் பிரபுஜி. அந்த எதிரியுடைய பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. அது சொல்றது என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் பிரபுஜி. ரைட். வெரி குட். பிரபு, நான் சொல்லட்டுமா பிரபு? ம் இந்த ஜட உலக பந்தம் வந்து மனதிற்கு எதிரியானது. அதே மாதிரி இந்த பயம், சந்தேகம் இந்த 2 மனசுக்குள்ள இருந்தாவே அந்த நேரம் வந்து நம்ம மனசு வந்து எதிரியா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரபு. ம் எஸ். ஓகே, குட். யோகா அமைப்பின் நோக்கம் என்ன? மனதை கட்டுப்படுத்துவதுதான் யோகா அமைப்பின் முதல் நோக்கமேவும் பிரபு. எஸ், வெரி குட். இது எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலும் ஓகே. மனம் எவ்வாறு சிறைப்படுவதற்கு காரணமாக முடியும்? சொல்லுங்க. என்னாச்சு? புலனின்ப பொருள்களின் மீதான பற்றுதல் மனதை சிறைப்படுத்துகிறது பிரபு. எஸ், வெரி குட். எக்ஸாம்பிள், அதாவது ஸ்லோகம். செகண்ட் 2 கேள்விக்கு சேர்ந்து பதில் சொல்லுங்க. மனம் எவ்வாறு விடுதலைக்கு காரணமாக முடியும், எவ்வாறு சிறைப்படுவதற்கு காரணமாக முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னாச்சு? மனம் வெல்லப்படாத எதிரியாக இருக்கும் வரை காமம், கோபம், பேராசை, மோகம் போன்றவற்றின் கட்டளைகளுக்கு நாம் கீழே படிஞ்சு போயிடுறோம். அப்ப வந்து மனம் வந்து எதிரியா இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தினா பரமாத்மா வந்து மனசுக்குள்ள வந்துடுறாரு. அப்ப அவர் சொல்றத நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்ப வந்து அது விடுதலை அடையுது. வேற யாராவது? பிரபுஜி, நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் சொல்லாமா பிரபுஜி? அந்த விடுதலைக்கு வந்து இந்த துளசி மாலை திலக் போட்டுக்கிறதும் சிறைப்படுவதற்கு வந்து அந்த ஸ்கூல் அந்த யூனிஃபார்ம் போடுறது, ஷூ போடுறது, அதை சொல்லாமா பிரபுஜி? ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுற விடுதலை கிடைச்சிருமா? ரொம்ப சிம்பிள். இங்க நமக்கு பிரபுபாதர் முதல்ல பார்த்த அந்த ஸ்லோகத்திலேயே ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணிருக்காரு. இது பாருங்க. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சம் பந்தாய விஷயா சம்போ முக்தி நிர்விஷயம் மன. இதுதான் அந்த கேள்வி கேட்பது டைரக்டா இங்கிருந்து தான் கேட்குறாங்க. மனசு வந்து எப்போ வந்து பந்தத்துக்கு காரணமாகுது, அது பௌதிகமான பொருட்களுக்கு மேல வந்து பற்று வைக்கும் போது, அதேதான் அந்த பௌதிகமான விஷயத்துக்கு மேல இருந்து அது பற்றற்று இருந்தா அதுவே முக்திக்கு காரணமாகுது. அவ்வளவுதான். ஓகே. மனதை வெற்றி கொள்ள நம்மால் முடியுமா? எவ்வாறு ஒருவர் மனதை வெற்றி கொண்டதற்கான அறிகுறி என்ன? சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்லுங்க. நம்மால மனசை வெற்றி கொள்ள முடியும் பிரபு. ஒரு ம், ப்ராப்பரான ப்ராக்டிஸும் நல்ல சாது சங்கா ம், பஜனை கிரியா இதுல எல்லாம் இருந்தா கண்டிப்பா நம்ம மனசை வந்து நம்மளால வெற்றி கொள்ள முடியும் பிரபு. ம். அதோடைய அறிகுறி என்ன? நீங்க மனசை வந்து ஜெயிச்சிட்டீங்கன்றதுக்கான அறிகுறி என்ன? இப்ப அது எப்பயுமே நம்ம மனசு வந்து கிருஷ்ணர் மேலேயே இருந்துச்சுன்னா அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனசு வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. எது மேலயும் ஆசைப்படாம இருந்தா பிரபுஜி, எந்த ஒரு பிடிச்ச விஷயம் இருந்தாலும் ஆசைப்படாம ஓகே அப்படின்னு இருந்தா நம்ம மனசை வெற்றி வெற்றி கொள்ள அறிவுது அதுக்கு ஒரு அறிகுறி பிரபுஜி. இப்ப ஒரு பேச்சுக்கு இப்போதைக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐ டோன்ட் நோ ஒரு பேக் மேல இந்த பேக் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி அப்பல ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பேக் தான் எடுத்துன்னு போனோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஈவன் ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஏன்னோ சம்திங் போடணும் போனோம். ஓகே இவ்வளவு மேட்சிங்கா தான் போடணும், கிரீனுக்குன்னா இதுதான் மேட்சா போடணும் அப்படிலாம் அந்த ஆசைப்படாம ஓகே சம்திங் வெளில போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு போனோம், அந்த மாதிரி அந்த மனசு வரணும் பிரபுஜி. தேடின்னு வாட்ரூப்ல போயிட்டு ஓகே இது மேட்சிங்கா அது வேணுமா இதுதான் போடணும் அப்படிலாம் பண்ணாம ஜஸ்ட் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி போனேன்னா நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் பிரபுஜி. ஆனா இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நான் வரல பிரபுஜி. வேற யாராவது? நான் என்ன நினைக்கிறேன்னா பிரபு, நம்ம எப்பயுமே கிருஷ்ணரை மனசுல நினைச்சிட்டு ப்ராப்பரா ஒழுங்கா அஃபென்ஸ்னஸா இல்லாம ஒரு சாண்டிங் என்னைக்கு பண்றேனோ அன்னைக்கு தான் எனக்கு அதோட அறிகுறின்னு நான் நினைக்கிறேன் பிரபு. இப்ப காலையில சொல்ற மாதிரி சாண்டிங் பண்ணணும்னு பேகை எடுக்கிறேன், எல்லாத்துலயும் போய் விழுந்துடுறேன். கடைசியில டைம் ஆயிடுத்தேன்னு கடகடான்னு ஒரு சாண்டிங் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம நான் என்னைக்கு ஒழுங்கா உண்மையா நான் சாண்டிங் பண்றேனோ அன்னைக்கு தான் இதுக்கு உண்டான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எனக்கு வரும்னு நான் என்னை பொறுத்தவரை நினைக்கிறேன் பிரபு. ஓகே, குட். ஸோ ஒரு சிம்பிளா காமனா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மனசுக்கு வந்து பௌதிகமான விஷயங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றற்ற தன்மை, எனக்கு இது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நம்ம சொல்றது இல்ல, நேச்சுரலாவே அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் வராம இருக்கிறது. அது எல்லா விஷயத்துக்கு மேலேயும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து மனதுடைய ஒரு மனதை வென்றதுக்கான ஒரு அறிகுறி தான். இப்பயும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், மனசை சில சில விஷயங்கள்ல இருந்து நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், இல்லைன்னு கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு வெங்காயம் வெள்ளை போட்டு சாப்பிடாம நிப்பாட்டி இருக்கலாம். அதுவும் வந்து மனசை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். இல்ல நல்லா முன்னாடி மாதிரி வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி ட்ரெஸ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம வந்து நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம். நேச்சுரலா கூட மனசு அதுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் நம்ம இப்பயே வந்து சொல்லலாம். ஆனா இன்னும் சில பௌதிகமான ஆசைகள் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து மனசுக்குள்ள எந்த விதமான லௌகிக ஆசையும் இல்லாம கிருஷ்ணரை பத்தி மட்டுமே நினைக்கிறதுக்கு, கிருஷ்ணருடைய சந்தோஷத்தை பத்தி மட்டுமே நினைக்கிற நிலைமைக்கு இந்த மனசு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது கம்ப்ளீட்டா மனசை ஜெயிச்சதுக்கான ஒரு அறிகுறி. ஓகே. இப்போ உங்கள் மனதை உங்கள் நண்பராக ஆக்குவதற்கு விரும்புகிறீர்களா? எவ்வாறு நீங்கள் உங்களுடைய நண்பனாக்க விரும்புகிறீர்கள்? ஈவினிங் போகும்போது கட்டாய சோம்பல் படுத்தினா தான். சொல்லுங்க, இதுக்கு பதில் யாராவது? உங்கள் மனதை உங்கள் நண்பராக்குவதற்கு விரும்புகிறீர்களா? எவ்வாறு நீங்கள் உங்களுடைய மனதை நண்பராக்குவீர்கள்? சொல்லுங்க, வழி என்ன? அந்த அந்த மனசையே நம்ம நண்பன் ஆக்கிட்டா நமக்கு இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் எல்லாம் ரொம்ப போயிடும் பிரபு. அதுதான் ஏன்னா எப்படி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை வந்து நண்பனா எப்படி ஆக்குவீங்கிறது தான் கேள்வி. அப்போ இன்னும் கொஞ்சம் சாண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கதை கேட்கணும்,
கிருஷ்ண லீலா கேட்கணும், புக்ஸ் வாசிக்கணும். ம். இப்படியெல்லாம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் நண்பனை ஆக்கிக்கலாமான்னு பாக்குறேன். பாக்குறீங்க, ஆகுமா? ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பிரபு. ட்ரை பண்றீங்கிறது ஓகே. ஒரு நாள் நான் ஆயிடும், கேட்கறது ஒரு நாள் கட்டாயம் ஆயிடும். ஆமா, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம் அதுதான் பிரபு, பிராக்டிஸ் மேக்ஸ் பிரபு பர்ஃபெக்ட் பிரபு. பிரபு நான் இந்த வருஷ தொடக்கத்துல ஒரு அஷ்டகம் கூட தெரியாது பிரபு. இப்ப அட்லீஸ்ட் ஒரு 4-5 அஷ்டகமாவது தெரியுதுல்ல. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றிடலாம். ஓகே. ஆமா, ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க அப்பனா? ஆமா பிரபு. அதே மாதிரி இந்த அஹ், பற்றுதலையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வர்றேன் பிரபு. ம். முந்தியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிற என்னன்னு பசங்கிட்ட கேக்குறது. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு ஒருக்க அப்படி கொஞ்சம் பற்றுதலை குறைச்சிட்டு வர்றேன். ம். அது எதுவும் உங்க பையன்கிட்ட இந்த பிரபு கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து தான் இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அங்க இருந்து அவர் என்னை துப்பாக்கி எடுத்து சுற்ற போறாரு. சந்தோஷப்படுவாங்க பிரபு. உங்களாலதான் வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஒன்னாலதான் எங்க அம்மா என்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையன் என்னை சுற்ற போறாரு. அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க. ஓகே. கிருஷ்ணர்கிட்ட நாம வந்து சரணடைகிறத எப்படி வந்து அதிகரிக்கிறது, அதை நடைமுறையில எப்படி வந்து பண்றது, அதுக்கு வந்து நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதுக்கு வந்து நிறைய சத்சங்கத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் பிரபு. ஜாயின் பண்றது இல்லாம அங்க எடுத்துக்கிறத எல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம டே டு டே லைஃப்ல இன்னைக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்தா, இன்னைக்கு இது மாதிரி பண்ணணும்னா, இந்த மாதிரி சாது சங்காவோட சேர்ந்து நிறைய நம்ம பஜனை கிரியாலாம் பண்றச்சு நமக்கு நிச்சயமா அது ம்ஹும். வேற வேற யாராவது? கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறத எப்படி அதிகரிக்கிறது, அதுக்கான நம்மளுடைய பிளான் என்ன? இதுதான். சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்க பார்க்கணும் பிரபு. ம்ஹும். அதனால நம்ம சரணடைவதும் கொஞ்சம் கூடும். ம்ஹும். சிரவணம் ஸ்மரணம் இதெல்லாம் நிறைய பண்ணணும் பிரபு. அப்பதான் அதுக்கு நம்ம வந்து கிருஷ்ணருடைய இதை ரொம்ப அடைய முடியும். மெட்டீரியல் டிசைர்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய எல்லாத்தையும் இப்போ ஒரு 5 இதை வேண்டாம் வச்சுன்னா இன்னும் 6-7 இன்னும் கொஞ்சம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி அதை விட்டுட்டு நிறைய இந்த மாதிரி நிறைய லெக்சர்ஸ் கேட்கறது, நிறைய பண்றது. லைக் இப்போ அந்த மாதாஜி சொன்ன மாதிரி இந்த இயர் பிகினிங்ல எனக்கும் நிறைய கீர்த்தன்லாம் அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு குரூப்ல மார்னிங் ஜாயின் பண்ணதால நிறைய கீர்த்தன் சொல்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாம் நல்லா இப்போ முடிஞ்சிருக்கு பிரபுஜி. அதெல்லாம் பண்ணிருக்கேன். இன்னும் அதுல நிறைய இப்போ ஓரளவுக்கு பார்க்காம எல்லாம் தெரியாது, ஓரளவுக்கு பார்த்து அந்த ஓரளவுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் வந்து அதை நல்லா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காம பாடணும். அந்த மாதிரி நிறைய படிக்கணும் அப்படின்லாம். ஸ்லோகம்லாம் கூட ஃபுல் ஸ்லோகம் தெரியாது, சில நேரம் ஆரம்பிச்சு கொடுத்தா சொல்லுவேன் அந்த மாதிரி. பட் அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய குரூப்ஸ்ல இருந்து திருப்பி பகவத்கீதையை படிச்சுட்டே இருந்து அதோட மீனிங்கையும் புரிஞ்சுட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். அது கிருஷ்ணாவும் என் பிளானுக்கு எல்லாம் இது பண்ணி நல்லபடியா அடுத்த 2026ல இன்னும் நிறைய பண்ணணும் பிரபுஜி. நான் 16 ரவுண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 16 ரவுண்ட்ஸ் ஏகாதிஷியில பண்றேன். ஆனா கொஞ்சம் 10 15 அப்படிதான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்டா. புரியுதா? புரியுது. ஓகே. சரணடைகிறதை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிற கேள்வி முதல்ல நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். வாட் எவர் நீங்க வந்து ஒரு சின்ன முயற்சியில வந்து
பக்தியை வந்து பயிற்சி பண்ண முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா சரணாகதி அப்படிங்கிறது வந்து இன்னும் அது வந்து இந்த நியமங்களுக்கு மேல இருக்கக்கூடியது. இதெல்லாமே வந்து ஒரு நியமத்துக்குள்ள வர விஷயம். சரணாகதி அப்படிங்கிறது வந்து ஆஹ் கிருஷ்ணரை மட்டுமே நம்பி இருக்கிறதுன்னு அர்த்தம். ரக்ஷய சீதி விஸ்வாசம். கிருஷ்ணர் தான் எப்பவும் என்னை வந்து காப்பாத்துவாருன்னு நம்புறதும், அனுகூல்யசிய சங்கல்ப பிரதிகூல்யசிய வர்ஜனம். கிருஷ்ணருக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் ஏத்துக்கிட்டோம், பாதகமான விஷயங்களை வந்து ரிஜெக்ட் பண்றது. கிருஷ்ணருக்கு மேல எப்பயுமே வந்து பூர்ணமான பூர்த்தியான அந்த நம்பிக்கையோடு இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலையும் கிருஷ்ணருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து குறையாம வந்து பாத்துக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலைலாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு பல நேரத்துல வந்து என்ன ஆயிரும், அந்த நம்பிக்கை வந்து டவுன் ஆயிரும். அப்ப அந்த நம்பிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாம வந்து என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஸோ அதுக்கு வந்து நமக்கு சாது சங்கமும் சாஸ்திர ஞானமும் ரொம்ப ரொம்ப வந்து அவசியம். ஸோ அந்த சாது சங்கத்தினால வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை அடைய முடியும். சாஸ்திர ஞானத்தினால ஒரு தெளிவு நமக்கு வந்து கிடைக்கும். அதனால நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சரியான கண்ணோட்டத்தினால வந்து பார்த்து, சரி ஓகே இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், கிருஷ்ணருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நம்ம வந்து அதிகரிக்க முடியாதுன்னா கூட அட்லீஸ்ட் குறையாம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த விதத்துல நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அதிகரிக்கிறது, அதுதான் சரணாகதி. நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் மட்டுமே நம்மளுடைய ரட்சகன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கைக்கு வர்றது. நம்மளுடைய அம்மா, அப்பா, குழந்தைங்க, நம்மளுடைய நாடு, இப்படி எதுவுமே இல்லை, யாருமே நம்மளை காப்பாத்துவாங்கன்றது நம்பிக்கையில இருக்கிறது முழு சரணாகதி கிடையாது. கிருஷ்ணருக்கு மேல பூர்ண சரணாகதி வர்றது. அதுக்குதான் நம்ம இந்த மனசை வந்து என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த லௌகிகமான விஷயங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில இருந்து அதை வந்து விடுவிக்கணும். ஏன்னா அந்த மனசு என்ன பண்ணுது, எப்பயுமே அந்த ஒரு விஷயத்துக்கு மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கு. அதுல இருந்து இந்த மனசை விடுவிச்சு கிருஷ்ணருக்கு மேல பூர்த்தியா வந்து சரணடைய வைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு சரணாகதியா இருக்கும். ஓகே, எனியோ ஸோ கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக்ல வந்து ஏதாவது கேள்வி இருக்கா, இல்லை ஏதாவது கருத்து இருக்கா சொல்லுங்க. புரிஞ்சதா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ம் பிரபு, எனக்கு ஒரு இதுல ஒன்று விளங்கல என்னண்டா, அந்த பதம் 5ல வந்து அந்த மனம் ஏவ மனுஷானாம்ன்றதுக்கு கீழே இருக்குல்ல பிரபு, அதுல வந்து மனிதனின் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனம் காரணம் என்றது. அப்ப அந்த மோட்சத்தை கூட நாங்க விரும்பக்கூடாதுன்னு சொல்ற பட்சத்துல வந்து கீழே சொல்லி இருக்கு பிரபு, எனவே கிருஷ்ண உணர்வில் எப்போதும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மனம் உன்னத மோட்சத்திற்கு காரணமாகிறது. அது என்ன பிரபு உன்னத மோட்சம்ன்றது, அந்த இது என்ன சொல்லப்படுது பிரபு? உன்னத மோட்சம் சொன்னா கிருஷ்ணருடைய லோகம். அங்க அங்க போறவ வந்து திரும்பி வர்றது வாய்ப்பு இல்லை, அதைத்தான் குறிப்பிடுதா? எஸ். மற்ற இன்னொன்று பிரபு, இவ்வளவு காலமா நாங்கள் அந்த ஜெபம் பண்றதுன்ற வந்து ஒரு பயிற்சியில போயிட்டு இருக்கு. ஆனா டெய்லி ஏதாவது ஒரு நாள் வந்து இந்த ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பங்கள் வந்துட்டே இருக்குது பிரபு. அப்ப இதை எப்படி சரி பண்ணி, எப்படி அதை மனதை கட்டுப்படுத்தி செய்யறது? சூழ்நிலையில் ஒரு சில நேரம் ஒரு தடங்கள் ஏதோ ஒரு வந்துருது பிரபு, அப்போ அந்த மனங்கள் சஞ்சலப்பட்டுரும், அது சரியா சொல்ல முடியாம இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு இதுல எப்படி அதை பயிற்சி எடுத்து கடைப்பிடிக்கிறது பிரபு? இவ்வளவு காலமா செய்யறந்தான், ஆனா சரியான ஒரு நிலைக்கு இன்னுமே வர முடியலைன்ற ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கு. மனசு பல விஷயத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல் தான் அதுக்கான ஒரு காரணம்.
அதுல நமக்கு நிஜமாவே பற்றுதல் இல்லை அப்படின்னா மனசு அதனால வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ நீங்க ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க, போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஆஹ், ஒரு நபர் வந்து நடக்க முடியாம அப்படியே வந்து தடுமாறி உட்காந்துடுறாரு, இல்ல அவருக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க அதை பாக்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க நீங்க. ம். இப்போ இது உங்களுடைய மனசுல வந்து அந்த நாள் ஃபுல்லா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? கேட்டுச்சா இல்லையா? கண்டிப்பா பிரபு. அது ஒரு கில்ட்டி கான்சியஸ் ஆ, நம்ம மனசுல எப்பயுமே இருக்கும் பிரபு. நம்ம அன்னைக்கு ஹெல்ப் பண்ணலையே, அவர் கீழே விழுந்துட்டாரே அப்படின்னு நினைச்சுட்டே இருப்போம் கண்டிப்பா. ம்ஹும். சரி, வேற யாரோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணாங்க, நீங்க அப்படியே சரின்னு சொல்லி நீங்க போயிட்டீங்க. ஆனாலும் கூட இந்த மனசு நினைக்கும் பிரபு, நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது தானே, அவருக்கு முன்ன போய் நம்ம பண்ணிருக்கலாமே, ஏன் நம்ம ஒதுங்கி போயிட்டோம், எதனால நம்ம அப்படி விட்டுட்டோம், இதுல போய் மாட்டினா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருமா, இல்ல இதனால நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பேட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஏதாவது ஆயிடுமோ, எதுக்கு நம்ம போய் பண்ணணும். இப்போ அதே சூழ்நிலையில வந்து யாரோ ஒருத்தர் குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாரு அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலை நம்மளை எப்படி எவ்வளவு பாதிக்கும்? இந்த மூணாவதா யாரோ ஒருத்தரை பார்த்தோம், இது இந்த ரெண்டுல எது நம்மளை அதிகமா பாதிக்கும்? குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறதா ரொம்ப பாதிக்கிறது. ஏன்? இருக்கவே மாட்டேன். எதுக்குன்னா அவங்க ம், So அவங்க attached to them, Father Prabhuji. நம்மளோட பந்தப்பட்டுட்டா பிரபு, நம்ம ரிலேட்டிவ்ஸ்ன்றதுனால அந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இன்னும் அதிகமா இருக்கு. மனசு வந்து அந்த இன்னொரு நபரை வந்து நம்மளுடைய ஒரு சொந்தம், நம்மளுடைய சம்பந்தத்துல இருக்கக்கூடியவர்னு அதை நினைக்கல. அதனால நம்ம வந்து ரொம்பலாம் அவரை பத்திலாம் நம்ம வந்து கவலைப்பட்டுக்க மாட்டோம். ஓ அப்படி ஆயிடுச்சா, சரி பரவாயில்ல, யாரோ பாத்துக்கிட்டாங்கல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்போம். ஆனா அதே இது நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாரு அப்படின்னா நமக்கு அப்படி போக முடியாது. ஐயோ என்னுடைய என்னுடைய குழந்தை, யாரோ ஒருத்தர், அந்த மாதிரி மனசு என்ன ஆகும், அதையே வந்து அன்னைக்கு மட்டும் இல்லை, அவங்க ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகுற வரைக்கும் நமக்கு மனசு டிஸ்டர்பா தான் இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய பிரச்சனை. அதனால நமக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அந்த மாதிரி வந்து அக்கறையா பாத்துக்க கூடாதா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா அக்கறையா பாத்துக்கணுங்கிறது இருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஆனா அதே நேரத்துல இது எல்லாம் சகஜமா வந்து போறதுதான். இப்ப கொஞ்ச நாள் இப்படி இருக்கு, சரியாயி திரும்ப அவங்க வந்து நார்மலா ஆயிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆனாலும் ஏன் அப்ப நம்மளுடைய மனசு அதை வந்து புரிஞ்சுக்காம ஏத்துக்காம அதை பத்தி யோசிக்குது? அந்த அளவுக்கு நம்ம மனசை வீக்கா வச்சிருக்கிறோம், சாஸ்திர ஞானம் கொடுக்காம. அப்போ மனசு என்ன பண்ணும், அப்படிதான் வந்து அதை விஷயங்கள் எல்லாம் போட்டு குழப்பி நம்மளை பகவானுடைய விஷயத்துக்கு மேல ஃபோக்கஸ் பண்ண விடாம அது நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு ஒரு எதிரி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப எதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த எண்ணத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க முடியும். அதை தெரிஞ்சுக்காம நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்போ நேச்சுரலாவே மனசு அதுல அட்ராக்டா இருக்கிறப்போ கிருஷ்ணர் அதை நினைக்கிறதுக்கு விரும்பாது, வராது. அப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் கவலையா இருக்கும். அச்சச்சோ, இதுவும் பண்ண முடியலையே, அதுவும் பண்ண முடியலையே. புரிஞ்சதா? விஷ்ணுபிரியா மாதாஜி. புரியுது புரியுது. ம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? புரிஞ்சதா இன்றைய வகுப்பு ஏன் மனசை கட்டுப்படுத்தணும்? நல்லா புரிஞ்சுது. வாயை திறக்க மாட்டீங்க. நாமாமிர்தம் படிங்க.
மனதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த காலத்தில் யோக மூச்சு பயிற்சியை விட ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம்தான் அதிக பலனை தரும். கிருஷ்ணரின் உருவத்துடன் வேறுபாடு இல்லாத கிருஷ்ணருடைய பெயரின் ஆன்மீக அதிர்வில் மனம் நிலைத்து நிறுத்துமாறு ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்து அந்த ஓசையை மிக கவனமாக கேட்பதுவே கிருஷ்ண உணர்வு செயல்பாடு ஆகும். வரையறுக்கப்பட்ட முறையில் உயிர் மூச்சின் பாதையை தூய்மைப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்துவதன் உண்மையான நோக்கம் ஒருவன் அவனுடைய மனதை கிருஷ்ணரின் தாமரை பாதத்தில் நேரடியாக நிலைநிறுத்தும் போது உடனடியாக அடையப்படுகிறது. ஹடயோக முறை அல்லது மூச்சு பயிற்சி முறை ஆகியவை முக்கியமாக உடல் பாதுகாப்பில் அதிகமாக மூழ்கி உள்ளவர்களுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சுலபமான முறையான ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்வதன் மூலம் மனதை வெகு சுலபமாக நிலைநிறுத்த முடியும். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் ஒருவனுடைய மனமே அவனுடைய விரோதி, ஒருவனுடைய மனமே அவனுடைய நண்பனும் ஆவான். உயிர் வாழ்வின் வேறுபட்ட செயல்பாடுகளுக்கு ஏற்ப அதனுடைய நிலை மாறுபடுகிறது. நாம் நம்முடைய மனதை பௌதீக சந்தோஷத்திற்கான நினைவுகளில் திருப்பும் போது நம்முடைய மனம் நமக்கு எதிரியாக ஆகிறது. நாம் நம்முடைய மனதை கிருஷ்ணரின் தாமரை பாதத்தில் நிறுத்தும் போது நம்முடைய மனம் நண்பனாக செயல்படுகிறது. ஹரே கிருஷ்ண பிரபு. முடிஞ்சிச்சா பிரபு? ஓகே. பகவத்கீதை 8:8 சொல்லப்பட்டுள்ளது என்னவெனில், ஒருவன் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். அபியாச யோக யுக்தேன. இந்த செயல்பாட்டின் கட்டுப்பாட்டின் பலன் காரணமாக மனம் வெளி எண்ணங்களில் அலைபாயாது. சேதசா நாண்ய காமினா. இப்படியாக உயர்ந்த உன்னதமான முழுமுதற் கடவுளை பரம்பொருளை எண்ணுவதில் இடையறாது ஈடுபட்ட மனதை உடையவன், சற்றும் பிறளாது பயிற்சி செய்பவன் நிச்சயமாக அவரை அடைவான். யாதி ஸ்ரீமத் பாகவதம் 3:28-9. மனதை தூய்மைப்படுத்துவதற்கான இந்த முறை பகவான் சைத்தன்யரால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் அவசியம் ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மேலும் பரம விஜயத்தே, எல்லா புகழும் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனத்துக்கே என்று அவர் கூறுகிறார். எல்லா புகழும் கிருஷ்ணரின் புனித பெயரை ஜபம் செய்வதற்கு கொடுக்கப்பட்டது. ஏனெனில் ஒருவன் ஜபம் செய்ய ஆரம்பித்த உடனேயே அவன் மனம் தூய்மை அடைகிறது. சேதோ தர்ப்பண மார்ஜனம். சைத்தன்ய ஆதிகண்டத்தில் 20:12. கிருஷ்ணரின் புனித பெயரை ஜபம் செய்வதன் மூலம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க பிரபு. சேதோ தர்ப்பண மார்ஜனம் கிருஷ்ணரின் புனித பெயரை ஜபம் செய்வதன் மூலம் ஒருவனுடைய மனதில் குவிந்துள்ள குப்பையை சுத்தப்படுத்துகிறது. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் 3:28-10. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண பிரபு. பகவானுடைய இந்த நாம ஜபத்தினால கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் அப்படிங்கிறத வியாசதேவர் ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு. அதுல 8 விதமான நன்மைகள் இருக்கு அப்படிங்கறது சொல்றாரு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, சமலம் அபகரத். அதாவது எல்லா விதமான அமங்கலத்தையும் போக்கி, அதாவது பாவகரமான அந்த ஆசைகள்ல இருந்து இந்த மனசை தூய்மைப்படுத்தப்படக்கூடியது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நன்மை. முதல் நன்மையே இதுதான் வியாசர் சொல்றாரு. இந்த மனசு கட்டுப்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசை நம்ம கட்டுப்படுத்தணுமா? மனசை கட்டுப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்?
மனச செயல்பட விடாம தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேரு மனசை கட்டுப்படுத்துறது கிடையாது. மனச தவறான பாதையில போக விடாம அதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு பேரு தான் என்னது, கட்டுப்படுத்துறதுக்கு அர்த்தம். அப்படின்னா மனசு செயல்படாம இருக்கிறதுன்றது இல்லை, மனசு செயல்படும், தவறான பாதையில செயல்படும். அதுதான் வந்து மனசை கட்டுப்படுத்துறதுன்னு பேரு. ஸோ அது பல வழிமுறைகள்ல கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லா வழிமுறைகள்லையும் விட இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தினால அது ரொம்ப சுலபமா வந்து நடக்குது. இதுக்கு சாஸ்திரத்துல இருந்து பல உதாரணங்கள் நம்மளால வந்து சொல்ல முடியும். ஹரே கிருஷ்ண எப்படி வந்து மற்ற பயிற்சி முறைகளை கடைபிடிச்சவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க, ஹரே கிருஷ்ணா மகா மந்திர ஜபத்துல ஈடுபட்டவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பல உதாரணங்கள் பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் தியான முறையில ஈடுபட்டவர், தோல்வி அடைஞ்சார். ஹரிதாச தாக்கூர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்துல ஈடுபட்டவர், அவர் வந்து ஜெயிச்சார். இது மாதிரி பல உதாரணங்கள் நம்ம வந்து சாஸ்திரத்துல இருந்து சொல்ல முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ மற்ற ஒரு பயிற்சி முறையை கடைபிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாதாரணமா ஒரு டீ காஃபியை விடுறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து யோகா பண்றேன்னு சொல்லுவாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு வந்து டீ காஃபி வந்து விடுறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து பாக்குறோம், நம்ம கோயிலுக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து வரமாட்டாங்க, வேற ஒரு இயக்கத்துக்கு போயிடுவாங்க. ஏங்க வரல, என்னாச்சு அப்படின்னு இல்லைங்க, உங்க இதுல எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க போடுறீங்க, அதனால வந்து எங்களுக்கு இதெல்லாம் வந்து முடியாது, அங்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக்ஷனே சொல்றது இல்லை, அதனால நாங்க அங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அவங்களுக்கு மனசை கட்டுப்படுத்த கூடாது, ஆனா அதே நேரத்துல வந்து அவங்க ஆன்மீகத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு வேணும். சோ இதுதான் வந்து மக்களுடைய ஒரு மனநிலை. ஆஹ் ஆனா என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு ஆன்மீக பயிற்சியிலே இருக்கிறாங்க, மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஒண்ணு அவசியம் இல்லை, இல்ல அந்த பயிற்சி முறையினால அவங்களுக்கு மனசை கட்டுப்படுத்துறதுக்கு முடியவும் முடியாது. இது ரெண்டுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா கிருஷ்ண பக்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்து பயிற்சி பண்ணக்கூடியவங்களால, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்றவங்கனால ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ண முடியுது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் எளிமையா அவங்களால வந்து வெளியில வர முடியுது. காரணம் என்னன்னா, அது பகவானுடைய அந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி. பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் கிடையாது. சோ அததான் சைதன்ய மகாபிரபு சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சேத்த அப்படின்னு சொன்னா சிந்தனை. நாம சிந்தாமணி கிருஷ்ணன் சைத்தன்ய ரச விக்கிரக அப்படின்னு வந்து ஸ்லோகம். சைத்தன்யம் அப்படின்னு சொன்னா கான்சியஸ்னஸ். சோ சேத்த அப்படின்னாலும் கான்சியஸ்னஸ். தர்ப்பண மார்ஜனம், அதை வந்து கிளீன் பண்றது. அதை எப்படி எதன் மூலமா வந்து கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த பகவானுடைய நாமத்தின் மூலமா தான் என்ன பண்ண முடியும், அந்த சிந்தனையை நம்மளால வந்து தூய்மைப்படுத்த முடியும். சோ அந்த சக்தி அந்த நாமத்துக்கு இருக்கு. ஏன்னா பகவானுக்கு அந்த சக்தி இருக்கு. பகவான் வந்து ஒரு கம்ப்ளீட்டா தூய்மையான ஒரு நிலைமையில இருக்கிறவரா இருக்கிறதுனால அவருடைய நாமத்துக்கும் அதே அந்த தன்மை சக்தி இருக்கு. அப்ப அந்த நாமத்தோட தொடர்ந்து நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கும் போது அதுக்கு அந்த நாமம் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு அதே போன்ற ஒரு பியூரிட்டியை நமக்கு அது வந்து கொடுக்குது. ஸோ அதனால மற்ற எந்த ஒரு வழிமுறையை விட இந்த வழிமுறை வந்து ஒரு நேரடியான வழிமுறை. நேரடியான வழிமுறைன்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நேரடியா பகவானே வந்து என்ன பண்றாரு, இங்க வந்து அந்த பியூரிபிகேஷன் வேலையை பாக்குறாரு. மத்த வழிமுறை நேரடியான வழிமுறை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இப்போ யோகத்தின் மூலமா சுவாச பயிற்சி மூலமா வந்து மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த சுவாசம் அப்படிங்கிறது கிருஷ்ணரா? ஒரு விதத்துல ஆமான்னு சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து அந்த காற்றுடைய சக்தியாவும் இருக்கிறாரு, இல்லைன்னு கிடையாது. ஆனா அந்த காற்றுக்கும் கிருஷ்ணருக்கும் வந்துட்டு வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கேட்டா வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அது நேரடியா கிருஷ்ணர் கிடையாது, சாட்சாத் கிருஷ்ணர் கிடையாது, அது கிருஷ்ணருடைய ஒரு சக்தி தான். பூமி அபனலோ வாயு கம்மனோ புத்தி ஏவச்ச, இந்த பௌதிக சக்தி பகவானுடைய ஒரு சக்தி தான். ஆனா அது நேரடியா கிருஷ்ணர் கிடையாது. ஆனா இங்க பகவானுடைய நாமம் அப்படிங்கிறது வந்து நேரடியா கிருஷ்ணரே. அப்ப நான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன்னு நான் சொல்லும் போது கிருஷ்ணர் நேரடியா என் கூட தொடர்புல இருக்கிறாரு.
அப்ப நேரடியா கிருஷ்ணன் என்னோட தொடர்பு இருக்கிறப்போ அப்போ எனக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா இருக்கும். நான் லௌகிகமான ஒரு வஸ்துவா இருக்கக்கூடிய இந்த ஒரு காற்று, அந்த காற்றை நான் வந்து பயன்படுத்தி என்னுடைய மனசை நான் வந்து தூய்மைப்படுத்தணும்னு நினைச்சா அது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும், அதை நம்ம வந்து யோசனை பண்ணணும். ஸோ இதுதான் இங்க வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். மற்ற வழிமுறைக்கும் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கான இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் இதுதான். ஏன்னா இது நேரடியான வழிமுறை. நேரடியான வழிமுறைன்னா என்ன, கிருஷ்ணர் டைரக்டா இன்வால்வ் ஆகுறாருன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த நாம ஜபம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, யா, பிரச்சாரமே சாரம் அப்படிங்கிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரச்சாரமே சாரம். பிரச்சாரகர்கள் ஒவ்வொருவரையும் நடுநிலைமையுடன் அணுகுகிறார்கள். வேதாந்தவாதிகள் அல்லது பக்தி வேதாந்தாஸ் நடுநிலைமையுடன் ஆன்மீக சேவை என்ற மேம்பட்ட அறிவை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நண்பனா, எதிரி, படித்தவன், படிக்காதவன் என்று யாரும் இல்லை. முக்கியமாக அவர்களுக்கு சாதகமானவர், சாதகமற்றவர் என யாரும் இல்லை. மக்கள் பொதுவாக நேரத்தை தவறான புலனுணர்வு சார்ந்த செயல்களில் செலவழித்து வருவதை பக்தி வேதாந்திகள் பார்க்கின்றனர். அவர்களுடைய வியாபாரமே அறியாமையில் உள்ள மக்கள் கூட்டத்தை பெற்று முழு முதற் கடவுளிடம் இழந்த உறவை புதுப்பித்து தர வேண்டியதுதான். இந்த முயற்சி காரணமாக மிகவும் மறந்த ஆத்மா ஆன்மீக வாழ்க்கை உணர்வுக்கு உயர்த்தப்படுகிறது. இப்படி வேதாந்திகள் தீட்சை அளிக்கப்பட்டு மக்கள் பொதுவாகவே ஆன்மீக உணர்தலின் வழியில் படிப்படியாக முன்னேறுகிறார்கள். கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணி விட்டுருப்போம். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் 1.5.27. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ ஒரு பிரச்சாரகர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. நடுநிலைமையோட நம்ம இருந்து என்ன பண்ணணும், எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தி வந்து கிடைக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோட எந்த விதமான ஒரு வேறுபாடோ பாகுபாடோ இல்லாம நம்ம இதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பிரபுபாதர் பண்றாரு. சைத்தன்ய மகாபிரபு விருப்பப்பட்டாரு. அவங்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய நாம அதே வழியை நம்ம கடைபிடிச்சு அப்படியே வந்து நம்ம நடந்துக்கணும். அப்படி இல்லாம இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒவ்வொரு வழிமுறையும் ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலை காரணமாவோ இல்ல குறிப்பிட்ட நபர்கள் காரணமாவோ அது வந்து என்ன ஆக முடியாம போச்சு, எல்லாருக்கும் கிடைக்க முடியாத மாதிரியான ஒரு நிலைமையா மாறிடுச்சு. அதனால யாருக்கு நஷ்டம்? கிருஷ்ணருக்கு தான் நஷ்டம். என்ன, இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் எல்லாருமே அவருடைய குழந்தைங்க. எல்லாருமே அவர்கிட்ட வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்து என்ன ஆயிடுச்சு, தடுக்கப்பட்டுருச்சு. அதை பார்த்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து பொறுக்க முடியல. எப்படி இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள்லாம் கிருஷ்ணர்கிட்ட போறத வந்து இப்படி வந்து ஏதோ ஒரு பௌதிகமான காரணத்தை சொல்லி தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மகாபிரபு என்ன பண்ணாரு, அந்த காரணமற்ற கருணையை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக தான் இந்த சங்கீர்த்தனை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சார். ஸோ அதனால இந்த சங்கீர்த்தனை இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த மனநிலையை வந்து ஏத்துக்கிட்டு இது எல்லாருக்குமே வந்து போய் சேர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அதுல எந்த விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷனும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சைத்தன்ய மகாபிரபுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அவருடைய அந்த குறிப்பா தென்னிந்திய யாத்திரை சமயமா இருக்கட்டும், இல்லைன்னா பிருந்தாவன் யாத்திரை சமயமா இருக்கட்டும், ஸோ மகாபிரபு எந்த விதமான ஒரு வேறுபாடு இல்லாம வன விலங்குகளுக்கும் கிருஷ்ண பிரேமையை கொடுத்தாரு. மனிதர்கள்ல உயர்ந்தவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இப்படி எந்த ஒரு வேறுபாடு இல்லாம இந்த கிருஷ்ண உணர்வை வந்து பிரச்சாரம் செஞ்சாரு, கிருஷ்ண பிரேமையை கொடுத்தாரு. அதனால சைத்தன்ய மகாபிரபு வந்து பின்பற்றக்கூடிய நபர்கள் தங்களுக்குள்ள இப்படி ஒரு மனநிலையை வளர்த்தணும். சைத்தன்ய மகாபிரபு மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த கருணை கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியா சைத்தன்ய மகாபிரபுடைய கரங்கள்ல செயல்படணும் அப்படிங்கிறது பிரபுபாதருடைய ஒரு விருப்பம். அது மாதிரி எல்லாரும் வந்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு கிடைத்த அந்த நன்மை மற்றவர்களுக்கும் கிடைக்கட்டும். அதனால நமக்கு மீண்டும் இன்னொரு நன்மை நமக்கு கிடைக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்?
யாருக்கு எதுவும் கேள்வி இல்லையா? போதும் பிரபு, ஆல்ரெடி 2 மணி நேரம் போர் அடிச்சிட்டீங்க. இன்னும் வந்து கேள்வி கேட்டு இன்னும் டைம் இழுக்காதீங்கிறீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ம். கிளாஸ் எல்லாமே நல்லா இருந்தது பிரபுஜி. ஆனா இன்னைக்கு என்ன சில பேர் என்கிட்ட பேசும்போது லைக் எங்க ஃபேமிலில எல்லாம் பேசும்போது லைக் கேட்கறது இது ஏன் இப்படிதான் பண்ணணுமா 6 சொல்லணுமா அப்படிலாம் கேட்பாங்க. லைக் அதுக்கு நீங்க இன்னைக்கு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த திங் சொன்னது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கா ரொம்ப பதிஞ்சிருக்கு பிரபுஜி. ஸோ ஏன்னா எல்லாருமே அப்படிதான் ரைட் நீங்க சொல்ற மாதிரி இது பண்ணுனா பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கேட்கறதே கிடையாது. ஸ்கூல்ல போயிட்டு ஸ்கூல் போட சொல்லிச்சா ஸ்கூல் பேட்ஜ் இல்லைன்னா தலை இப்படிதான் வரணும், ரிப்பன் வாட் எவர் ரைட் என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க ரைட். ஈவன் ஸ்கூல் ஷூ கூட ஒயிட் ஷூ தான் போடுறது. ஈவன் இங்க கூட பிரபுஜி இண்டோருக்கு ஒரு ஷூ, வெளியில ஸ்கூல்ல எதுக்கு வரத்துக்கு ஒரு ஷூ, அந்த மாதிரி 2 ஷூ கொடுத்தே ஆகணும். சோ அப்படிலாம் பண்ணி நம்ம ஒண்ணும் கேட்கறது இல்லை. பட் ஆனா இதை பண்றதுக்கு சொல்லும் போது இதா இருக்கு. பட் ஆனா நீங்க இன்னைக்கு சரியான விளக்கம் கொடுத்தீங்க பிரபுஜி. அதுல எனக்கு ரொம்ப வெரி ஸ்ட்ராங் லைனும் நல்ல ஒரு இதா இருக்கு பிரபுஜி. தேங்க்யூ சோ மச் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், எனக்கு அந்த சூப் மட்டும்தான் வந்து ஜீர்ணிக்கவே முடியல. எஸ் பிரபுஜி, எஸ் பிரபுஜி, எஸ். யா ஐ நோ. சீரியஸா சொல்றாமா. ஈவன் யா ஷூ தான் கரெக்ட் நீங்க சொல்றாங்க. அது இப்ப இங்க எங்களுக்கு 2 ஷூ வேற. அது இன்னுமே இப்ப நீங்களா ஒரு ஷூ இந்தியால ஒரு ஷூ ரைட். இங்க எங்களுக்கு 2 ஷூ கொடுத்தே ஆனு சொல்லிட்டு பசங்க ஸ்கூல் திறந்தா 2 ஷூ கேட்பாங்க இங்க. ஏன்னா இது இண்டோர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால பிரபு எங்கேயாவது பரவாயில்ல பிரபு, ஷூ இன்டோர் அவுட்டோர் நம்ம என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம். ஆனா இந்தியால வந்து அவங்க ப்ரொவைட் பண்ற அந்த பிராண்டை தான் எடுக்கணும், அதுதான் வாங்கணும். அந்த கடைக்கு தான் போகணும். கரெக்ட் மாதாஜி. என் சிஸ்டர் சொல்லலாம் அந்த கடையில தான் யூனிஃபார்ம் வாங்கணும். யூ கேனாட் பை எனி அதர் ஸ்டோர் ரைட். அவங்க ஏதோ டீல் வச்சிருப்பாங்க 2 பேரும் ரைட், ஸ்கூல் அண்ட் அந்த கம்பெனி. சோ அந்த டீல் வர இருக்கும் அவங்களுக்கு. சிஸ்டர் எப்பயும் சொல்லுவா, இதே ஷூவே அந்த கடையில இவ்வளவு பைசா கொடுக்குறான், இந்த ஸ்கூல்ல இவ்வளவு விலை கேட்கறா, இது என்ன அநியாயம் அப்படின்பா. என்ன பண்றது, குழந்தை படிக்கணும்னு நினைக்கிற விடு. அதான் சொல்லுவா டெல்லி பப்ளிக் ஸ்கூல் அது, அதனால அப்படிதான் இருக்கும் சிஸ்டர். ஓகே. பட் எனிவே தேங்க்யூ சோ மச் பிரபுஜி. ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப எல்லா கிளாஸுமே உங்களோட சான்ஸே இல்லை. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த பாயிண்ட் 2-3 பாயிண்ட் வந்து அப்படியே ஆணியடிச்ச மாதிரி இருக்கு பிரபுஜி மனசுல. சரிங்க இருந்தது பிரபுஜி நீங்க கிளாஸ். வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் டு யூ பிரபு. நீங்க டைம் எடுத்து ரொம்ப எங்களுக்குன்னு எல்லாம் பண்றீங்க. உங்களுடைய பிளஸிங் கிருஷ்ணருடைய மர்சி வேணும். நாங்களும் ஃபாலன் ஆகாம இந்த கிளாஸ்ல எப்பயும் நாங்க ஜாயின் பண்ணி நீங்க சொல்றதை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் லைஃப்ல. யா எஸ் மாதாஜி. யா ஐ நோ. யா பட் 2 hours போனதே தெரியல பிரபுஜி. ஐ நோ 2 hours ஆயிடுச்சு. பட் ஆனா 2 hours போனதே தெரியல ஆக்சுவலி. பிரபு நீங்க சொன்ன அந்த புழுவோட இது ரொம்ப மனசுல பதிஞ்சிருக்கு பிரபு. ஒண்ணு நல்ல வழியில போகுது, ஒண்ணு பட்டர்ஃபிளை ஆகுது, இல்லன்னு சொன்னா குளவியா மாறுதுன்னு சொல்லி சொன்னீங்க. அது ரொம்ப பிடிச்சது. ஆமா பிரபுஜி. சாரி மாதாஜி. ஐ நோ ஐ forgot that. ஐ நோ இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப நான் ஆமா, எழுதிட்டேன். அது அந்த ரொம்ப 2 பாயிண்ட்டும் கரெக்டா இருக்கு. செம்மையான பாயிண்ட். எஸ் மாதாஜி. தேங்க் யூ. ஆமா. ஐ forgot அது சொல்றதுக்கு. இப்போ நம்ம யார்கிட்ட போய் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்ம வருவோன்றதை நீங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த ஆமா பிரபு. அந்த வருது. ஆனா பாருங்க, பட் அதுதான் பிரபு அது கூட நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவார். பீஸ் இருக்கு, அந்த பீஸ் வந்து பீசஸ் மேலேயும் போறது, ஆனா மத்தது வந்து நெக்டர்ல தான் போகும். நம்ம அந்த பீஸ் மாதிரி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, ஃப்ளைஸ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்களும் இதை ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லிட்டீங்க பிரபு. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆனந்தி மாதாஜி இன்னைக்கு 3 வார்த்தை பேசிட்டீங்களே. கொஞ்சம் கொஞ்சமா பேசுறேன். Very good. ஸ்ட்ரோக் அதனால கொஞ்சம் கொஞ்சமா பேசுறேன். இன்னும் நீங்க நிறைய பேசணும், அதுதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நீங்க இந்த இதுல ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல, பேசாதவங்களையும் இந்த சங்கம் வந்து பேச வச்சிடும் மாதாஜி. கவலையே படாதீங்க. கிருஷ்ணரை பத்தி நிறைய பேசுறீங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. டெய்லி மார்னிங் சத்சங்கத்துக்கு ஆனந்தி மாதாஜி வருவாங்க பிரபு. ரொம்ப பேசுவாங்க, நல்லா இருக்கும். ரொம்ப பேசுவாங்களா? அவங்களோட ஒரே வார்த்தையிலேயே நம்ம விழுந்துடுவோம். ஃபுல் சரண்டர் டு கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. அதுலயே நம்மளும் விழுந்துடும். வெரி குட். ஹரே கிருஷ்ணா. சீக்கிரமா வந்துட்டு ஆனந்தி மாதாஜி ஒரு கிளாஸ் எடுக்கணும். அந்த கிளாஸ் வந்து நான் ஹரே கிருஷ்ணா. எடுப்பீங்க.
எடுக்கிறேன். எஸ், வெரி நைஸ். ஸோ இந்த அங்க லெக்சரர் பண்ணுவேன். இது பண்ணணும்ல, இது Yes. பண்ணணும் ஹரே கிருஷ்ணால. முந்தி மஸ்கட்ல வந்து மாதாஜி லெக்சரரா இருந்தவங்க பிரபு. ஆமா ஆமா. அப்புறம் ஸ்ட்ரோக் வந்துதான் இந்தியாவுக்கு வந்து இப்ப இருக்கிறாங்க. இல்லன்னு சொன்னா அவங்க எம்எஸ்சி எம்ஃபில் நினைக்கிறேன். என்ன மாதாஜி? ஆமா, எம்ஃபில் எம்எஸ்சி நிறைய படிச்சிருக்கம்மா. லெக்சரரு, அப்புறம் நிறைய படிச்ச, பிஹெச்டி வாங்கியாச்சு. எல்லாம் முடிஞ்சு போன கதை. அதெல்லாம் கை கொடுக்கல பிரபு. ஹார்டிகல்ச்சர், அப்புறம் எம்எஸ்சி என்னது, டீச்சருக்கு படிப்பாங்களே, பிஎட் எம்எட். ஏபிசிடில இருக்கக்கூடிய 26 எழுத்துன்னு சொல்லிட்டீங்களே மாதாஜி. ஆமா பிரபு. ஆனா அது பூரா கை கொடுக்கல. இப்ப கிருஷ்ணர் கை கொடுக்கிறாரு பாத்தீங்களா? ஆமா, அவங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போய் திருப்பி கொண்டு வந்ததே கிருஷ்ணா தான். ஆமா. ஹரி போல், ஹரி போல், ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய எஜுகேஷனுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன எறும்பு தான். அந்த அளவுக்கு தான் நான் படிச்சிருக்கிறேன். பிரபு, நோ பிரபு, நோ பிரபு. நானே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க பேசக்கூடாது. அது இல்லம்மா, ஹரே கிருஷ்ணா தான் எல்லாம் இருக்குது இல்ல, அதனால தைரியமா ஃபேஸ் பண்றேன். குட். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுனது. வேற யாராவது எனிதிங்? எதுவும் இல்லையா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் வந்து தொடர்ந்து வகுப்புல வந்து உற்சாகமாக கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु। वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्रीला प्रभुपाद की जय। हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा। कन्नड़ा भक्त वृंद की जय।